உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். இயேசுவின் துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselvakumarBooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722977 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்றதுல 2 வகை இருக்கிறது. ஒன்று நம்ம பெற்றுக்கொள்வது, இன்னொன்று சுதந்திரி. இந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படாவிட்டால் இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் சொல்றாரு, இந்த எழுப்புதல் முறையா கடந்து போகணும்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும், சபை வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக நம்ம காத்திருப்போம். பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே மனிதனை சந்திக்க கர்த்தர் இறங்கி வந்ததை போல எங்கள் நடுவில் இப்பொழுதும் கடந்து வந்திருக்கிறேன். பேசும்போதே இது தேவனுடைய சப்தம் என்று நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்தருளும். எங்களை மறைத்து கர்த்தராகிய தேவன் நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். சரி, ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேசுவதற்குத்தான் அழைத்து வந்திருக்கிறார். உலகத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம் என்பதை பற்றி நம்ம நிறைய ஆதாரங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடக்கிற ஒவ்வொரு காரியமுமே நமக்கு சொல்லுகிறது, வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி காலம் இதுதான் 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 என்று. ஒரு காலத்தில் நம்ம நிறைய ஆதாரங்கள் காமிக்கணும், இப்போ காமிக்க வேண்டியதில்லை. நம்ம காலுக்கு பின்னாலே நடந்து கொண்டிருக்கிறது, முதுகுக்கு பின்னால் நடக்கிறது. கண்ணை திறந்து பார்த்தோம்னா நடக்கிறது, பேப்பரில் பார்த்தா நடக்குது, நியூஸில் பார்த்தா நடக்குது. இப்போ துருக்கியிலெல்லாம் பாருங்கள், ஒரு பெரிய நிலநடுக்கம், தொடர்ந்து எத்தனை இடங்களிலே நிலநடுக்கம் பாருங்கள். போன வருஷத்தில் மாத்திரம் 7700 இடத்துல நிலநடுக்கம் வந்திருக்கான். சின்ன சின்னது பெருசு எல்லாம் கலந்து அந்த நிலநடுக்கங்கள் பற்றி ஆராய்ச்சி குறிப்பு சொல்லுகிறது. அப்போ இதெல்லாம் பூமியினுடைய கடைசி காலத்தின் அடையாளம். இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிறதுல மிக முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னா எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல். இந்த எழுப்புதல் வித்தியாசமானது, உலகம் தழுவின எழுப்புதலாக கடந்து வரும். எழுப்புதல் சரித்திரங்கள் அப்படின்னு சில புஸ்தகங்கள் இருக்குது, நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம். எந்தெந்த காலகட்டத்தில எல்லாம் எழுப்புதல் வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள். அமெரிக்காவில் வந்த எழுப்புதல், லண்டனில் வந்த எழுப்புதல், இன்னும் பல தேசங்களில்
நம்முடைய அந்த தென் கொரியாவினுடைய எழுப்புதல் என்று எழுப்புதல் செய்திகள் இருக்கும். அந்த எழுப்புதலுக்கும் இந்த எழுப்புதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் வந்த எழுப்புதல் அமெரிக்காவோட முடிஞ்சிருக்கும். இங்கிலாந்தில் உண்டான எழுப்புதல் இங்கிலாந்து தேசத்தோடு முடிந்திருக்கும். தென் கொரியாவில் வந்த எழுப்புதல் வட கொரியாவுக்குள்ளே கூட போகலை, தென் கொரியாவில் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கடைசி கால எழுப்புதல் என்பது ஒரு இடத்திலிருந்து ஆரம்பித்து உலகத்தின் கடைக்கோடி வரைக்கும் அது பற்றி எரிய போகிறது. அதான் இந்த எழுப்புதலுக்கு மற்ற எழுப்புதலுக்கு உண்டான வித்தியாசம். இது பேர் கடைசி கால எழுப்புதல், எண்ட் டைம் ரிவைவல். அதை பற்றி தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். எழுப்புதல் என்று சொன்ன உடனே சிலர் பார்த்தீங்கன்னா, எதை பார்த்தாலும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் எதுன்னு பார்ப்பாங்க. ட்ரெண்டுன்னா தெரியல, ட்ரெண்டு ஏதாவது ஒரு காரியம் நல்ல பிரபலமாய் பேசப்படுதுன்னா உடனே எல்லாவற்றையும் நாம் அந்த கண் கொண்டு பார்க்க ஆரம்பித்து விடுவோம். எழுப்புதல் உபவாச ஜெபம். நான் உண்மையிலேயே எதை கூட்டி குறை சொல்ல, ஒருத்தர் எழுப்புதல் திருவிருந்து ஆராதனைன்னு வச்சிருந்தார். அது என்னன்னு எனக்கு தெரியல. இங்கே பாஸ்டர்கள் ஒரு பேர் இருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லணும். அது என்னங்க எழுப்புதல்? எந்திரிச்சின்னு குடிப்பீங்களா அல்லது எந்திரிச்சின்னு சாப்பிடுவீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ எழுப்புதல் என்ற பேர் ட்ரெண்டு. எழுப்புதல் எனக்கு தெரிந்து வராதது எழுப்புதல் திருமணம், எழுப்புதல் காது குத்து, இதுதான் வரல. மற்ற எல்லாம் வந்துருச்சு. எழுப்புதல் உபவாச ஜெபம், எழுப்புதல் ஆராதனை, எல்லாத்துலேயும் எழுப்புதல் வந்துருச்சு. ஆனால் உண்மையிலே நம்ம ஒரு ஆளை பிடிச்சி கேட்டு எழுப்புதல்னா என்னங்கன்னு கேளுங்களேன், தெரியாது நமக்கு. எல்லாவற்றிலும் பேர் இருக்கும். நான் நேற்று என்னுடைய நண்பர்களோட பேசி கொண்டிருந்த போது ஒரு காரியத்தை நான் சொன்னேன். அது அவங்க ரொம்ப சிரித்தாங்க. உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்திருப்பீங்க. ரோட்டு வழியாக வரும்போது ஐயங்கார் பேக்கரின்னு ஒரு பேக்கரி பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க ஐயங்கார் பேக்கரிஸ்? நான் கேட்குறேன், ஐயங்கார் பேக்கரி பார்த்துருக்கீங்க, எந்த பேக்கரிலையாவது ஐயங்காரை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேக்கரியில் ஐயங்காரை பார்த்துருக்கீங்களா? நானும் தேடி தேடி பார்க்குறேன். மீசை வச்ச ஆள் உட்கார்ந்துருக்கிறான், நல்ல தண்ணி அடிச்சு ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிறாரு, பெரிய பெரிய ஆளுக்கு உட்காந்துருக்காங்க. ஐயங்கார்களை நான் பார்த்ததில்லை. ஐயங்கார் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, ஒரு திருமண் போட்டு பூநூல் போட்டு மேக்சிமம் மேலே சட்டை போடாமல். இன்னொன்று தெரியுமா, அவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, வெள்ளைப்பூண்டு சாப்பிட மாட்டாங்க, குறிப்பாக முட்டை சாப்பிட மாட்டாங்க. பேக்கரி வைக்கணும்னா முட்டை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஐயங்காருக்கும் பேக்கரிக்கும் என்ன சம்பந்தம்? நான் இங்கிருந்து போகிற வழியில் நிறைய ஐயங்கார் பேக்கரி பார்த்துருக்கிறேன். ஆனால் ஒரு பேக்கரியில் கூட நான் ஐயங்காரை பார்த்ததில்லை. ஐயங்கார் வச்சிருக்கிறாருன்னு பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை போகும்போது வேணா பாருங்க, யாராவது இருக்கிறாரான்னு பாருங்க. ஒருத்தர் இருக்க மாட்டார். அப்போ போர்டில் ஏன் ஐயங்கார் இருக்கிறார்? அதே தான், எழுப்புதல் இருக்காது, ஆனால் சபை பேரில் எழுப்புதல் இருக்கும். இயேசு இருக்க மாட்டார், ஆனால் இயேசு பேரில் சபை இருக்கும். இயேசுவின் நாமத்தினால் பாட்டு இருக்கும். உள்ள நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா இயேசு இருக்க மாட்டார். எழுப்புதல் என்ற பேர் இருக்கும், ஆனால் உள்ள எழுப்புதல் இருக்காது. அது ஒரு ட்ரெண்டு. ஒரு பேர் வருகிறதுன்னு சொன்னால் அந்த பேரை வைத்து விட்டால் அது ஓடிவிடும். ஜனங்கள் நம்புவார்கள், ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு இடத்துல ஒரு ஐயங்கார் பேக்கரின்னு போய் ஏதோ காலத்துக்கு முன்னால் வச்சிருக்கலாம். அந்த பேரை விலைக்கு வாங்கி பேரை வச்சுட்டு எப்படி நடத்துகிறார்களோ அதே மாதிரி எழுப்புதல் இல்லாத எழுப்புதல் சபைகள் இருக்கிறது. இயேசு இல்லாத கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறது. இயேசு இல்லாத கிறிஸ்தவ ஆராதனைகள் இருக்கிறது. நம்ம தான் கவனமாக பார்க்கணும். வெளியே பேர் இருக்குதுன்னு சொன்னால் உள்ள எட்டி பார்க்கணும், உள்ள ஆள் இருக்கிறாரான்னு பார்க்கணும். இருந்தால்தான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இது மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது எழுப்புதல் என்ற பெயர் இன்றைக்கு பிரபலமாக பயன்படுத்தப்படுகிறது. சில சமயத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, ஒவ்வொன்றுக்கும் எழுப்புதல் எழுப்புதல் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறோம். நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு கீழே இறங்கணும்னு சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு உங்க பிரசங்கம் எழுப்புதலா இருந்துச்சுங்கம்பாங்க. என்ன எழுப்புதல்? நான் தூங்கும் போதெல்லாம் நீங்க ஆமேன்னு சொல்லுவீங்க, நான் எந்திரிச்சிருவேன். உங்க சபையில் கூட அப்படி சொல்லியிருப்பாங்க நிறைய பேர். அப்பதான் லேசா கண்ணை கட்டும், நீ அல்லையான்னு ஒரு சத்தம் போடுவீங்க, எந்திரிச்சிருவேன். ஒரு தடவையா 2 தடவையா அப்பப்போ என்னை எழுப்பி உங்க பிரசங்கமே ஒரு எழுப்புதல் பிரசங்கம் ஐயா அப்படின்னு சொல்றது இருக்கு. பாட்டு பாடினீங்களே எழுப்புதலா இருந்துச்சு தெரியும் நமக்கு. ஆனால் எழுப்புதல் என்பதற்கு என்ன அர்த்தம் யோசித்து பாருங்கள். அது எழுப்புதல்னா என்ன? இந்த கடைசி கால எழுப்புதல்னா என்ன? ஏன் இந்த எழுப்புதல் வரணும்? எழுப்புதல் என்ன வித்தியாசங்கள் இருக்கிறது? இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். எழுப்புதல் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும்.
அந்த எழுப்புதலுக்கு பின்னணியிலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கணும். எழுப்புதல் என்ற வார்த்தையை நம்ம சர்வசாதாரணமாக பயன்படுத்தி கொண்டு போகிறோம். கர்த்தருடைய பார்வையிலே எழுப்புதல் என்பதற்கு வேறொரு அர்த்தம் இருக்கிறது, வேறொரு காரியம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு 10 பேர் கூடி ஒரு 4 நாள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இதோ எழுப்புதல் வந்து விட்டது என்று நாமாய் தீர்மானித்துக் கொள்ளுகிறோம். எழுப்புதலுக்கு பின்னால ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் யோசித்து பார்த்த பொழுது எழுப்புதல் என்றால் என்ன என்று நான் ஒரு சின்ன டெஃபினிஷன் வச்சிருக்கிறேன். எழுப்புதல் என்றால் திரள் கூட்டம் ஜனங்கள் தாங்கள் பிடிபட்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தன்னை உண்டாக்கின தேவனோடு இணைக்கப்படுவதற்கு பேர் தான் எழுப்புதல் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது தப்பா சொல்றேன்னா, அடிமைத்தனத்தில் இருந்து தாங்கள் பிடிபட்டிருக்கிற அடிமை எதுவா இருக்கலாம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் கர்த்தரோட கொண்டு வந்து சேர்க்கப்படுவதற்கு பேர் தான் எழுப்புதல். அந்த கருத்தை அடிப்படையாக வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா அது கூட்டமா ஜனங்கள் வரணும், ஒரே நேரத்தில் எழுப்புதல் அடையணும். எழுப்புதல்ல நீங்க கற்பனை பண்ண முடியாத மகிமையான காரியங்கள் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் நடக்கிறதை பார்க்கலாம். முதல் அப்படி பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தாங்கள் பிடிபட்டிருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கூட்டமா தேவனிடத்துல ஒரே நேரத்தில் அந்த கன்வர்ஷன் வரணும், அந்த மனம் திரும்புதல் ரெப்பண்டன்ஸ் வரணும், அந்த விடுதலை வரணும், தேவனோடு இணைக்கப்படணும். அதை வச்சு பார்த்தா முதல் எழுப்புதல் எகிப்திலே நடந்திருக்கிறது. எகிப்தில் அந்த எழுப்புதல் நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மேற்பட்ட பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. நம்ம கற்பனையே பண்ண முடியாது, அந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கிறது. அதெல்லாம் சேர்த்தது பேர் தான் எழுப்புதல். ஒரு மனிதனை வைத்து, மோசே என்ற ஒரு மனிதனை வைத்து ஏறத்தாழ 35 லட்சம் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள் என்று சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து 35 லட்சம் இஸ்ரவேலர்கள் இருந்தார்களாம் எகிப்திலே. அடிமைகளாக இருந்தார்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் விடுவிக்கப்பட்டு ஒரு பெரிய கூட்டமா அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு தன்னை உண்டாக்கின கர்த்தரோட கொண்டு வந்து இணைக்கப்பட்டாங்க. இணைக்கப்பட்டது மாத்திரல்ல, அவரை பின்பற்றி நடக்கவும் ஆரம்பித்தார்கள். கர்த்தரை தன் சொந்த தெய்வமாக, இரட்சகராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தரும் சொன்னார், இவர்கள் என் ஜனம், நான் அவருடைய தேவன் என்றார். அதான் முதல் எழுப்புதல். இப்போ ஃபர்ஸ்ட் ரிவைவல் எங்க ஆரம்பிக்குதுன்னா எகிப்திலே ஆரம்பித்தது. அதில் பாருங்க எவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது, இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் நடக்கிறது. மோசே என்ற மனிதர் இருந்தார். அவர் குழந்தையாக இருந்த போது தேசத்தில் போடப்பட்ட ஒரு சட்டத்தினால அவருடைய தாய் அவரை ஒரு பெட்டியில் வைத்து நைல் ஆற்றிலே மிதக்க விட்டு விட்டார்கள். அந்த குழந்தையை எடுத்து அரண்மனையில் வளர்த்தாங்க. அப்போ பெரிய பார்வோன் இருந்தார். மோசே காலத்தில் இருந்த பார்வோன் 2வது பார்வோன். இந்த பார்வோனும் மோசையும் ஒன்னா படித்தவங்க இல்லை. அந்த அரண்மனையிலே அவரோடு கூட அவர் வளர்ந்தார். எகிப்திய முறைப்படி வளர்க்கப்பட்டார். அவர்களுடைய கல்வியை கற்றுக்கொண்டார். அவர் மேலே ஒரு கொலைப்பழி வந்ததுனால அவர் அங்கிருந்து ஓடி அவர் அந்நிய தேசத்திலே சஞ்சரித்தார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். காணாமல் போயிட்டார். மோசே ஒரு பெரிய பிரபலமான ஆள் கிடையாது, போயிட்டார் அங்க. அப்போ கர்த்தர் அவரை அழைக்கிறார். மோசே இடத்தில் கர்த்தர் அழைத்து மோசே இடத்தில் பேசுகிறார். மோசே, என் ஜனங்களை விடுவிக்க வேண்டிய நேரம் வந்தது. அப்போ ஒரு ரிவைவல் வருதுன்னா கர்த்தர் அந்த எழுப்புதலை பற்றி பேசணும். கர்த்தர் பேசாம அந்த எழுப்புதல் வராது. கர்த்தர் பேசுறார் பாருங்க, அங்க அவரை அழைத்து பேசுகிறார். என் ஜனங்களை 400 வருடம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. அவர்களை நான் அழைத்து அவர்களை சொந்த தேசமான பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே கொண்டு வந்து நிலைநிறுத்த போகிறேன். சரி ஆண்டவர், நான் என்ன செய்யணும்? உன்னை கொண்டுதான் நான் அதை செய்கிறேன். அப்போ ஒரு எழுப்புதல் வரணும்னா அதுக்கு என்னென்னலாம் அடையாளம் பாருங்க. அந்த எழுப்புதல் வருவதற்கு முன்னால கர்த்தர் பேசுவார். சில நேரத்தில் திடீர்னு சில ஆட்கள் ட்ரெண்டு கிளப்புவாங்க. நான் அந்த ஊர்ல எழுப்புதல் வந்துருச்சுங்க, இந்த ஊர்ல எழுப்புதல் பற்றி எரியுதுங்க. கர்த்தர் ஒரு பெரிய திட்டமிடப்பட்ட எழுப்புதல் வருகிறது என்றால் அதை குறித்து அவர் முதல்ல பேசணும். பேசினார் மோசே இடத்திலே. மோசேக்கு அதை நம்ப முடியவில்லை. நானே தலைமறைவாகி ஆடு மேய்த்து கொண்டு எங்க மாமனார் வீட்டில் இருந்து கொண்டு வெளியே போக முடியாம நிற்கிறேன், நான் என்ன செய்வது என்று கேட்டார். அப்போ சொன்னார், நீ அங்கே கடந்து போ, நீ போய் அவரிடத்தில் சொல்லி என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே அரண்மனையில் வளர்ந்ததுனால பார்வோனுடைய குணம் அவருக்கு தெரியும். இவன் போய் சொன்னா, நம்ம போய் சொன்னா நான் கீழ்ப்படிவதற்கு அந்த கர்த்தர் யார் யான்னு கேட்பான். கேட்பானா கேட்க மாட்டானா?
நான் ஏன் கீழ்ப்படியணும்? உன் கடவுளுக்கு நீ கீழ்ப்படிந்து கொள், நான் ஏன் கீழ்ப்படின்னு கேட்பான். ஜனங்களை போக விட மாட்டான். மாத்திரமல்ல, என் மேல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது, பிடிச்சி உள்ள போட்டுருவான். எப்படி போறது சொல்லி பார்த்தார். கர்த்தர் சொன்னார், நீ போ. அப்ப நான் போய் என்ன செய்யணும்? அப்ப அதுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. ஆண்டவர் பேசுறாருங்க, நீ அங்கே போ, நான் சொல்லுவதை கேட்காவிட்டால் நீ என்ன செய்யி, உன் கையில் இருக்கிற கைக்கோலை கீழே நழுவ விடு, போடு அப்படின்னு சொன்னார். கைக்கோலை கீழே போட்டார், அது சர்ப்பமாய் மாறிற்று. உன் கையை நீட்டி அதை பிடி என்றார். பிடித்த போது மறுபடியும் அது அவருடைய கைக்கோலாய் மாறிற்று. போ என்றார். அப்பவும் அவர் சொன்னார், எனக்கு பேச வராதே, நான் திக்குவாயன், மந்த நாவுள்ளவன், தொடர்ச்சியா எனக்கு பேச தெரியாதே, நான் போய் என்ன பேசுறதுன்னார். உன்னுடைய சகோதரனை அழைத்துக்கொள், இந்த மாதிரி சால்ஜாப்பெல்லாம் சொல்லாத, போ என்று சொல்லி கர்த்தர் அழைத்தார். அவர் அங்கே கடந்து போனார். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு எழுப்புதல் வர்றதுக்கு, எழுப்புதல் காரணமான மனிதன் அல்லது மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். எழுப்புதல் சம்பந்தமான ஒரு முன்னறிவிப்பு தேவைப்படுகிறது. இல்ல, அவர் சொல்லிட்டு கர்த்தர் அனுப்புகிறார். அது இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். வாட்ஸ்அப் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, யூடியூப் கிடையாது, நியூஸ் பேப்பர் கிடையாது, ஒரு தொலைக்காட்சி டிவி கிடையாது, மைக்கு கூட, அட்லீஸ்ட் ஒரு மைக்கு கூட கிடையாது. ஒற்றை ஆளு 35 லட்சம் பேர் விரவி இருக்கிற தேசத்துக்குள்ள போய் அரண்மனையில பேசினார். இவர் பேசின வார்த்தையை கேட்டு எப்படிங்க 35 லட்சம் பேரும் இவரை நம்பி புறப்பட சம்மதித்தார்கள்? எப்படி சம்மதிச்சாங்க? 400 வருடம் வாழ்ந்த இடத்துல ஏறத்தாழ தன் தேவனையே மறந்து போயிருப்பாங்க அவங்க. 400 வருஷம்னா சும்மாவா இருக்கு? யோசிச்சு பாருங்க. 40 வருஷம் ஒரு தலைமுறை, அப்ப 10 தலைமுறை. 10 தலைமுறைக்கு முன்னால் இருந்தது அவர்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்காம பாருங்க. அப்பா பேரு தெரியும் உங்களுக்கு? அப்பாவுடைய அப்பா பேர் தெரியுமா? தெரியும். உங்க தாத்தா பேரு? தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியுமா? அது அந்த தாத்தாவுடைய அப்பா பேரு நமக்கு ஒரு 4 தலைமுறைக்கு மேல நமக்கு தெரியாது. 10 தலைமுறை இஸ்ரவேலர்களுக்கு கண்டிப்பா தெரியாது. அப்ப அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து தங்கள் அடையாளத்தை மறந்திருந்தார்கள். ஐடென்டிட்டி, நம்ம யாருங்கிறது கூட தெரியாது. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு அந்த நேரத்தில் கல்வி மறுக்கப்பட்டிருந்தது, அடிமைகளாக இருந்தார்கள், காலையில் எழுந்து ஓடணும், தங்களுடைய தகுதிக்கு மேல வேலை செய்யணும். வீட்டுக்கு வந்தா அவர்களுக்கு படுக்கவும் ரெஸ்ட் எடுக்கவும் ஓய்வு எடுக்கவும் கூட நமக்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. இதுல எப்ப போய் ஆராதிக்கிறது, எதை போய் தேடுவது, என்ன செய்வது அவர்களுக்கு ஒன்றும் தெரியவதில்லை. 400 வருடங்கள் ஒரு செத்த நிலைக்குள்ளே மாறி போயிட்டாங்களே. இல்ல, அப்போ கொஞ்ச நாள் தேவனோட தொடர்பு இல்லாவிட்டால் எப்படி மாறி விடுகிறார் யோசித்து பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? லாக்டவுன் வந்தது, நல்ல சபை நடந்து கொண்டிருந்தது 2019 வரைக்கும். 2020 லாக்டவுன் வந்தது. ஒரு 6 மாசம் 7 மாசம் சர்ச்சு இல்லை, ஒரு வருஷம் சர்ச் இல்லை. மறுபடியும் சபையை திறந்த போது ஜனங்களை காணவில்லை. சபையில மறந்தாங்களா? மறக்கலையா? மறந்துட்டாங்க. நிறைய பேர் சொல்லுகிறார்கள், ஆன்லைன் ஆராதனையில நாங்கள் பங்கு பெறுகிறோம் ஐயான்னு. ஒரு அம்மாட்ட கேட்டேன், சபை கூடுவர்கள் விட்டு விடக்கூடாது, ஏதோ ஒரு அசந்தர்ப்பமான நேரத்தில் சபை மூடியாச்சு, சபை நடத்தக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சட்டம் போட்டுச்சு. இங்கே மாத்திரம் இல்லை, உலகம் முழுசும் சட்டம் போட்டாச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சபை நடத்த முடியவில்லை, இப்போதான் திறந்தாச்சே போங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஆன்லைன் ஆராதனை இதை விட நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நல்லா இருக்குன்னு கேட்டேன். அப்போ அவர்கள் சொன்னார்கள், ஐயா, ஒரு சபையில ஆராதனை நல்லா இருக்கும், ஒரு சபையில பிரசங்கம் நல்லா இருக்கும், ஒரு சபையில ஜெபம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு சபையை மாத்திரம் குறி வைத்து நம்ம போனா, எங்க பாஸ்டர் பாட தெரியாத பாஸ்டர் பாடினால் பாட்டை தான் கேட்டாகணும், அவர் பேசுற செய்தியை தான் கேட்கணும், அவர் பண்ற ஜெபத்தை தான் கேட்கணும். ஆன்லைன்ல எங்களுக்கு நிறைய வசதி இருக்குங்க. சுவிட்சை தட்டி விட்டால் காலையில 9 to 9:30 மணி வரைக்கும் நல்லா ஒர்ஷிப் பண்ற சபையில நாங்கள் கலந்து கொள்ளுகிறோம். எங்க இன்னொரு சபையில நல்லா பிரசங்கம் பண்ணுகிற போதகர் சபையில 10 மணிக்கு பிரசங்கம்னா சுவிட்ச் அமுக்கணும்னு அந்த செய்தியாளர் விடுகிறார். மூணாவது ஒருவர் நல்லா ஜெபம் பண்ற சபை 11 மணிக்கு மேல ஜெபம். அந்த ஜெப நேரத்துக்கு அங்க போனா அங்க வந்துருது. ஒரே நேரத்தில் ஒரே கல்லுல 3, 4, 5, 6 மாங்காய் நல்லா இருக்குது. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு பக்கம் வேலை செய்து கொண்டே ஒரு பக்கம் ஆராதிக்க முடிகிறது எங்களுக்கு. ஒரு பக்கம் மட்டன் வெந்து கொண்டிருக்கும், ஒரு பக்கம் சிக்கன் துடித்து கொண்டிருக்கும்,
இந்த பக்கம் நீங்க அப்படியே வந்து துதித்து கொண்டிருப்பீர்கள். அது அங்க துடிக்க, நீங்க இங்க துதிக்க. ஐயோ, அது ஏன் கேட்கிறீர்கள்? பரலோக ஆராதனை தாங்க, போங்க. பாஸ்டர் சொல்றாங்க நல்லாயிருச்சுங்க, இப்ப எல்லாம் மாஸ்கெல்லாம் கலட்டியாச்சு, வான்னு சொன்னா வருவதற்கு ஆள் இல்லை. இந்த அம்மா சொன்னாங்க, இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குங்க. 3 சபையில கலந்து கொண்டாலும் எந்த சபைக்கும் காணிக்கை கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு 1.5 வருஷம் லாக்டவுன் போட்ட போதே தன் தேவனை மறந்து விட்டார்களே நம்ம ஆட்க. அவன் 400 வருஷம் ஆராதிக்க முடியாம இருந்த ஜனம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. செத்த நிலைமையில இருந்திருப்பாங்க. அப்படிதானே இருப்பாங்க, செத்த நிலைமையில. அவர்களிடத்தில் இவர் சொன்ன வார்த்தை ஒரு உயிர்ப்பிப்பை ஏற்படுத்தி பாருங்க. அது பேர்தான் எழுப்புதல். அவன் சொன்னதை நம்பினார்கள் பாருங்கள், அதன் பேர்தான் எழுப்புதல். தங்களுக்கு என்று ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள் பாருங்கள், அதுதான் எழுப்புதல். அந்த வார்த்தை அது இயற்கைக்கு மேற்பட்டது தானே. அப்ப எப்படி இந்த 35 லட்சம் பேருக்கும் இந்த செய்தி எப்படி கடத்தப்பட்டது, எப்படி கொண்டு போகப்பட்டது? சபைகள் கிடையாது, ஆராதனைகள் கிடையாது, பொதுக்கூட்டங்கள் கிடையாது, கன்வென்ஷன் கிடையாது, மீட்டிங் கிடையாது, யூடியூப் கிடையாது, ட்விட்டர் கிடையாது, எதுவும் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு செய்தி அங்கே வந்து சேருவதற்கு, கடையாந்திரம் வரைக்கும் வந்து சேருவதற்கு எத்தனையோ நாள் ஆகலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன செய்தி ஒரே நேரத்தில் 35 லட்சம் இஸ்ரவேலர்களுக்குள்ளும் கடந்து போனதுன்னா இது கர்த்தருடைய செயல் இல்லாமல் வேற என்ன சொல்லுவது? நம்ம எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள். அடுத்து கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். இடைப்பட்ட 400 வருஷத்துல இஸ்ரவேலர்களுக்கு நடுவிலே கர்த்தர் எந்த அற்புதமும் செய்ததாக எழுதப்படவில்லை. கர்த்தர் இப்ப முதல்ல அற்புதங்களை கட்டவிழ்க்கிறார் பாருங்க. நேரா பார்வோனுடைய அரண்மனைக்கு போகிறார். மோசையை பார்த்தோன்னே பார்வோனுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு. எங்கே வந்தா என்று கேட்கிறார். எல்லாம் அவர்கள் வந்து ஒன்னா வளர்ந்தவர்கள். உடனே அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசை எதிர்பார்த்த மாதிரி அதே கேள்வி தான் கேட்டார். உங்கள் கர்த்தர் சொல்லி நான் இந்த ஜனங்களை போக விடுவதற்கு அந்த கர்த்தர் எனக்கு யாருன்னு கேட்டான். நான் ஏன் போக விடணும் என்று கேட்டான். யார் அந்த கர்த்தர் கேட்ட பொழுது இதோ பார் என்று சொல்லி தன் கைக்கோலை கீழே தூக்கி போட்டார். உடனே அது ஒரு பெரிய சர்ப்பமாய் மாறிற்று. தன் கையை நீட்டி அந்த கோலை பிடித்தார், மறுபடியும் கோலாய் மாறிற்று. பயப்படுவான் பார்வோன் என்று பார்த்தால் பகடி பண்ணி சிரிக்கிறான். இது என்ன சீப் மேஜிக்கு, தெரு ஓரத்தில் வச்சு காசு வாங்குற மாதிரி மேஜிக் இது, பாரு இப்பொழுது என்று சொல்லி அவர்கள் உள்ளே அரண்மனையில் இருந்த மந்திரவாதிகளை அழைத்தான். ஒரு பெரிய பஞ்சு மந்திரவாதிகள் இன்னைக்கு நேற்று அரசியலுக்குள்ள நுழையல, எகிப்து பார்வோன் காலத்திலே நுழைஞ்சிட்டான். அவர்கள் வந்தார்கள், அங்கே நின்றார்கள். என்ன பாசம் கேட்டாங்க. மோசே வந்திருக்கிறான் பாருங்கள். அவன் சொல்லுகிறான், ஒரு அற்புதம் செய்கிறான், எங்கப்பா செஞ்சு காட்டுன்னு சொன்னார். மோசே போட்டார், மறுபடியும் எடுத்திருப்பார். இப்போ பார் நீங்கள் செய்யுங்கள் என்றான். எல்லார் கையிலும் ஒரு மந்திர கோல் வச்சிருப்பான். மந்திரவாதினா மந்திர கோல் வச்சிருப்பான்ல அந்த காலங்களில். அந்த மந்திர கோல்களை கீழே போட்டார்கள். எல்லாம் சர்ப்பங்களாய் மாறிற்று. ஆனால் ஒரு சம்பவம் நடந்தது. மோசேயினுடைய சர்ப்பம் அது அத்தனை சர்ப்பங்களையும் விழுங்கி விட்டது. அடுத்த சீன்ல பார்க்கிறோம், மோசேயினுடைய கையில் அவனுடைய கைக்கோல் இருந்தது, மந்திரவாதிகள் கை எம்டியாய் இருந்தது. நாங்க எவ்வளவோ உருவேற்றி கருவேற்றி நாங்க வச்சிருந்த மந்திர கோலை பிடுங்கிட்டானே, எங்க போவது? கர்த்தர் பாருங்க, மந்திரவாதிகள் தான் அந்த தேசத்தினுடைய பலமே. எகிப்தினுடைய மந்திரவாதங்கள் இன்னைக்கு வரைக்கும் பிரசித்தம். அவருடைய மந்திர தகடுகள், மந்திர புத்தகங்கள் இன்னைக்கு வரைக்கும் பிரசித்தம். அந்த மந்திரவாதிகள் தான் அந்த தேசத்துடைய பலமே என்று ராஜா நினைத்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவர்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். எப்படி குருட்டாட்டம் பிடிக்க பண்ணார் பாருங்க. உடனே அடுத்து வருகிறார், என் ஜனங்களை போக விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள நைட்டோட நைட்டா வேற ஒரு மந்திர கொலை செஞ்சுட்டான் போல இருக்குது. அவர்கள் வந்த உடனே சொன்ன, அவர் கேட்கவில்லை. நைல் ஆற்றில் அடித்தார், அது இரத்தமாய் மாறிவிட்டது. அப்படியே இரத்தமா மாறிச்சு. பார்வோன் அவர்களை பார்த்தான். மோசே பார்வடி மாற்றி இருக்கிறான், நீங்கள் உங்களுடைய மந்திரத்தை காட்டுங்கள். இவன் என்ன செஞ்சான்னா, பக்கத்தில் இருக்கிற மற்ற தண்ணியெல்லாம் அடிச்சு ராஜா குடிக்க வச்சிருக்க தண்ணியை கூட மாற்றி விட்டான் இரத்தமா. இதான் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுவது. உண்மையான மந்திரவாதி என்ன செய்யணும்? இரத்தமாய் மாறினதை தண்ணீராய் மாற்றணும். இவன் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற தண்ணியை ரத்தமா மாற்றி விட்டான். ராஜா கத்த போய் அடிச்சிட்டான். உள்ள வீட்டில் வந்து பிடிச்சி வச்சிருந்தது, பானையில் வச்சிருந்தது, சமையலுக்கு வச்சிருந்தது எல்லாத்தையும் அடிச்சிட்டான். குளிக்க வச்சிருந்தது, குடிக்க வச்சிருந்தது. மந்திரவாதிகள் பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டே போனார்கள்.
மோசே தவளை வர வைத்தால் இவன் தன் பங்குக்கு தவளை வர வைக்கிறது. மோசே என்னென்ன காரியம், வெட்டுக்கிளி வர வச்சா வெட்டுக்கிளி, இவர்கள் தங்கள் பங்குக்கு வர வைப்பது. ஒரே குழப்பம். மோசேயின் காலத்திலே கர்த்தர் அந்த எழுப்புதலை கட்டளையிட்டார். இது நடக்க நடக்க ஒவ்வொரு செய்தியும் காட்டு தீயாய் பரவ பரவ அந்த ஜனங்களுடைய இருதயத்திலே கர்த்தரே தேவன் என்ற நம்பிக்கை உள்ளே விதைக்கப்பட்டு விட்டது. மந்திரவாதிகள் பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தோம். கர்த்தர் பெரியவர், அவர் எங்கள் தேவன், எங்களை அழைக்கிறார் என்ற அந்த செய்தி ஜனங்களுக்குள்ளே காட்டுத்தீ போல பரவுச்சு. தினம் காலையில் எந்திரிச்சோன்னே கேட்டாங்க, இன்னைக்கு என்னங்க விசேஷம், இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு வெட்டுக்கிளி, ஓ நாளைக்கு தான் தெரியும், பார்க்கலாம். தினம் பார்த்தா அவர்களுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. ஜனங்களுடைய இருதயத்திலே அற்புதங்கள் நடக்க நடக்க தாங்கள் எங்களை அழைத்த தேவன் யார், நாம் அவரை பின்பற்றலாமா வேண்டாமா என்கிற சந்தேகம் முழுவதும் அற்று போய் இவர்தான் தெய்வன், இவர் எங்களை நடத்துவார் என்ற முழு நம்பிக்கைக்குள்ளே கடந்து வந்தாங்க. அப்பொழுது அந்த எழுப்புதலை அவர்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த எழுப்புதலை குறித்த எதிர்பார்ப்பு, எப்போ போக போகிறோம் என்ற எதிர்பார்ப்பு வந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. மோசே வந்து கேட்க, பார்வோன் வந்து விடமாட்டேன் என்று சொல்ல, கர்த்தர் மறுபடியும் மேலும் 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 அற்புதங்களை நிறைவேற்றினார். அந்த அற்புதங்கள் எகிப்தியரை பயமுறுத்துவதற்கல்ல, இஸ்ரவேலர்களை பலப்படுத்துவதற்கு, இஸ்ரவேலர்களின் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு. காரணம் தெரியுமா? வேதம் சொல்லுது, மோசே வந்து கேட்பார், பார்வோன் சரி போக விடுகிறேன் என்பார். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இது பேர் நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டி விட்டு சொல்லுவோம்ல, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டி விட்டு. மோசேக்கு கோபம், என்ன இவ்வளவு செய்து இந்த பார்வோனுக்கு புத்தி இல்லையா? பார்வோனுக்கு புத்தியெல்லாம் இருந்தது. கர்த்தர் அவனுடைய புத்தியை கெடுத்து இருதயத்தை கடினமாக்கி விட்டார். ஏன் கடினமாக்கணும்? கடினமாக்கினால்தான் அடுத்த அற்புதங்கள் நடக்கும். நம்ம தேசத்துல யோசிச்சு பார்க்க, அதே மாதிரி தான் இந்தியாவில் நடக்குது பாருங்க. ஜெபிக்கிறோம், சூழ்நிலையை கடினமாக்குகிறார். இதற்கு நடுவில் தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அந்த அற்புதங்கள் நடக்க நடக்க இவங்க மனசுல ஒரு மகா பெரிய விசுவாசம், ஒரு தைரியம், இவரை பின்பற்றலாம், இவர் கடைசி வரைக்கும் நம்மை தகப்பன் பிள்ளையை தூக்கி சுமப்பதை போல தூக்கி சுமப்பார் என்று எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் அதை விசுவாசித்தார்கள். ஒரு ஆள் கூட மிச்சம் இல்லையே, அவ்வளோ பேரும் அவரை பின்பற்றி புறப்பட சம்மதித்தார்கள். சில ஆட்கள் உள்ள எந்திரிச்சு, என்னையா எழுப்புதல், என்ன மோசே, என்ன ஆரோன் என்று அவன் திட்டினாலும் திட்டிக்கொண்டே பின்னால் தான் போனன் ஒழிய எகிப்தில் எவனும் இருக்கலையே. நீ சொல்லுவாங்க, எழுப்புதல் என்ற பேர் எங்க இருக்கு, சொல்லிட்டே உங்க கூட வருவான் பாருங்க. எழுப்புதலே கிடையாது, வா போவோம், வா நடந்துட்டே பேசுவோம், சண்டை தானே, வா நடந்துட்டே போடுவோம், சண்டை தானே, காணானை நோக்கி போய்கொண்டே போடுவோம், சண்டை போட்டாலும் சரி வந்து சேரியா. இதுதான் எழுப்புதல். ஏன் அவ்வளோ பேசினார்ல அந்த கோராகு, தாத்தான், சாத்தான் எல்லாம். ஏன் நீ உட்கார வேண்டியதானே? எகிப்துல உட்கார மாட்டான். உட்கார்ந்தா பார்வோன் விட மாட்டான். அவங்க மேல இருக்க அத்தனை கோபத்தை இவன் மேல இறக்கிடுவான். என்ன பேச்சு பேசினாய். இப்ப அவர்களை காப்பாற்ற மோசையும் இல்லை, கைகோலும் இல்லை, தனியா மாட்டணும். ஆகவே தான் சொல்லுகிறது, எழுப்புதல் வந்து ஓடினா சேர்ந்து ஓடிருங்க. உட்கார்ந்தீங்க, நான் சொல்லல, யோசிச்சு பாருங்க. கோராகு தாத்தான் பேசுகிறார்கள், என்னையா நீ சொல்லுவது, நான் என்ன புறப்படுவது சொல்லி நாங்கள்லாம் எகிப்துல தான் இருப்போம் என்று இருந்து விட்டான். மோசே போயிட்டாரு. பார்வோனுக்கு தன் பிள்ளை செத்து விட்டான், தன் குழந்தைகள். ஒரு வீட்டில் மாத்திரம் இல்லை, எல்லா தலைச்சன். கோபப்பட்டு தானே மறுபடியும் அவர்களை பிடிக்கிறதுக்கு வருகிறான். பிடிக்கிறதுக்கு வந்து பார்க்கிறான், அவனுடைய படைகள் நிறைய நாசமாயிட்டது. இன்னும் கோபம் அதிகமாக இருக்கும். உள்ள வந்து பார்த்தா கோராகும் தாத்தானும் வாங்க பாஸ்ங்கிறான்னு வச்சுங்க, விடுவானா? யோசித்து பாருங்கள் என்ன நடந்திருக்கும். இவனை பிடிச்சி உள்ள போடுறான். இப்ப இவர்களை காப்பாற்ற மோசையும் கிடையாது, ஆரோனும் கிடையாது, அற்புதம் கிடையாது, மாட்டிக்கொள்வார்கள். அதனால்தான் சொல்லுவது, ஓடுகிறவருடனே ஓடி விடுங்கள், விசுவாசிக்காவிட்டால் கூட ஓடி விடுங்கள். அண்ணன் மேல கோபம் இருந்தா கூட ஓடிருங்க. நடக்கும் போதே சண்டை போட்டு நடப்போமே, இப்ப என்ன குறைஞ்சு போச்சு, எப்படியோ கானானுக்குள்ளே போய் விடுவோம். சொல்ற சரிதானே? தப்பா சொல்றேனா?
அப்ப அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லு அவர்கள் புறப்பட்டார்கள். போகும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த அந்த எழுப்புதல் காலகட்டத்தில் கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்து, அது பிறகு யாராவது அதுக்குள்ள அந்த மாதிரி நடந்திருக்காங்களா? நடக்கல. கர்த்தர் அவர்களை அழைத்து சென்றார். அதே செங்கடலை, எவ்வளவு பெரிய அற்புதம், கடல் ரெண்டா பிளந்துச்சாம். அதன் வழியாக அவர்கள் போவதற்குண்டான ஒரு பாதை அமைக்கப்பட்டதாம். அதான் ஒரு சண்டே ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் சொன்னாராம், அதெல்லாம் இயற்கையா அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் காற்று நடுவில் வீசுறதுனால கடல் ரெண்டாய் பிளந்து, இவ்வளவுதான், கணுக்கால் அளவுக்கு தான் தண்ணி ஓடும், அவ்வளவுதான் இருக்கும். ஆனா வேதத்துல வெட்டாந்தரையில கட்டாந்தரையில் நடந்த மாதிரி நடந்த, உலர்ந்த தரையில் நடந்தாங்கன்னு போட்டிருக்கு. இந்த ஆசிரியர் சொன்னாராம், இவ்வளவுதான் தண்ணி ஓடும், இதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்லை, இது இயற்கையிலே உண்டாகிற காரியம் சொன்னாராம். அப்பொழுது ஒரு மாணவன் இருந்து சொன்னாராம், உண்மைதான் ஐயா, கடல் திறந்து தண்ணி கொஞ்சமா ஓடுன தண்ணியில இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தது ஆச்சரியம் இல்லைதான். ஆனால் அந்த கொஞ்சோண்டு தண்ணியில பார்வோனின் சேனை முழுகின்றதே, அது ஆச்சரியம் தானே. கணுக்கால் அளவு தண்ணியில சேனை மூழ்கிச்சுன்னு போட்டிருக்கேன், அப்ப அது ஆச்சரியம் இல்லையான்னு கேட்டான். அது மாதிரி கர்த்தர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்தார். அவர்களை உலர்ந்த தரையின் வழியே நடத்தி வந்தார். கடல்ல ரெண்டு பக்கம் கடல் சுவர் மாதிரி இருந்தது. அற்புதங்கள் முடியவில்லை. தேவன் தன் பிள்ளைகளுக்கு நடந்தார்கள் நடந்தார்கள். பிள்ளைகள், வாலிபர்கள், குழந்தைகள், கை குழந்தை சுமந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள் கூட நடந்திருப்பாங்க, இருக்கும்ல, நடந்திருப்பாங்க. போய்கொண்டே இருக்கிறார்கள், போகிறார்கள். சாப்பிடணும், என்ன செய்யறது? வழியில ஒண்ணுமே கிடையாது. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு வந்த அதே கானக பாதையில நான் 3 முறை பிரயாணம் பண்ணி போயிருக்கிறேன். நான் போய் பார்த்துருக்கிறேன். இப்பவும் பாலைவனமா இருக்கும், ரெண்டு பக்கம் கரிய நிற மலைகள் இருக்கும். மலைனா நம்ம ஊர் மலை மாதிரி இருக்காது, கல்லுனால உண்டான மலை. ஒரு பேருக்கு கூட ஒரு சின்ன புல்லை பார்க்க முடியாது நீங்கள், அப்படிப்பட்ட இடங்கள். அதன் வழியா கடந்து போறாங்க. கடந்து போய் அவர்கள் நடக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை பொழிந்தருளினார். எப்படி இருக்கும்? கர்த்தர் பேசினார் மோசே இடத்துல, இவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? போ, காலையில உங்களுடைய அந்த கூடார கதவை திறந்து பாரு, உனக்கு சாப்பாடு வாசல்ல இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் போடுறோம், வாசல்ல கொண்டாந்து வச்சுட்டு போறாங்க. இந்த சிஸ்டம் இன்னைக்கு நேத்தல்ல, எகிப்திலேயே நடந்து விட்டது. ஒரு ரேஷன் கடை யோசேப்பின் காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. எல்லாம் வேதத்தில் இருந்து தான். வீட்டு வாசல்ல சாப்பாடுங்க யாருக்கு கிடைக்கும்? திறந்து பார்த்தால் சின்ன சின்ன கொத்தமல்லி அளவுக்கு, சாப்பிட்டு பார்த்தா அப்படியே ஒரு தேநீட்ட பணியார மாதிரி சும்மாவே சாப்பிடலாமாமே, அதை சமைத்தும் சாப்பிடலாமாமே. அதை எல்லாம் எடுத்து வைத்து சாப்பிட்டார்கள். நம்ம ஊரில் கூட நம்ம நல்லா சாப்பாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், மிச்சமான தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் பழைய சோறுன்னு வச்சு மிளகாய் கடிச்சு சாப்பிடுகிறோம். அங்கே அப்படி இல்லை, தினம் ஃப்ரெஷ் ஃபுட்டு. காலையில் சாயந்தரத்துக்குள்ளே அது இதாயிரும், காலியாயிரும். காலையில் மறுபடியும் புதுசு. தேவ தூதர்களுக்கு சமைக்கிற போது உங்களுக்கு சேர்த்து சமைச்சு போடுற சாப்பிட்றாங்க. வானத்தின் ஆள் எப்படி இருக்கும்? அப்படி போய் கொண்டிருந்த போது அவ்வளவு அற்புதங்கள். தினம் காலையில் கதவை திறக்கிறது, ஒவ்வொரு ஓமர் அளவுக்கு அளந்ததை எடுப்பது, அதை சமைப்பது, சாப்பிடுவது. விதைக்கல, அறுக்கல, மழை பெய்தா மழை பெய்யலையாங்கிறதை பற்றி கவலை இல்லை, விளையுமா விளையாதா என்ற யோசனை இல்லை. கர்த்தர் அவர்களை 40 வருஷமும் போஷித்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான தேவன்! அவர் நடந்து போகும்போது 40 வருஷம் போஷித்தார். வெயிலா இருக்கேன்னு சொன்னானா, எப்படி தம்பி ஃபேனை வச்சாரோ அதே மாதிரி கர்த்தர் மேகத்தை அனுப்பி அவர்களுக்கு அப்படியே குடையாக நடத்தி கொண்டே போனார். ராத்திரி ஆயிருச்சே, இருட்டாயிருச்சே, அதே மேகம் அப்படியே மாறி அக்னியாய் நின்றதாம். அந்த இடம் முழுசும் நெருப்பு. ஒரு பாம்பு, பட்ட பூச்சி எதுவும் வராது, நெருங்காது. கர்த்தர் அவர்களை பராமரித்தார். எத்தனை ஆச்சரியம்! இதெல்லாம் எழுப்புதல் காலத்தில் நடக்கிற தேவனுடைய அற்புதமான கிரியைகள். அது மாத்திரம் இல்லைங்க, வேதம் சொல்லுது அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரம் பழசாய் போகவில்லையாமே. இங்க 4 நாள் முகாமுக்கு அல்லது ஒரு 3 நாளா எத்தனை சட்டை எடுத்துட்டு வந்தீங்க? 4. ஒரு நேரம் போட்டதை மறுநேரம் போட முடியாது, வெயில் காலம் வேற. அவன் பாருங்க, பாலைவனத்துல 40 வருஷம் ஒரே சட்டை, ஒரே ட்ரெஸ். காலைல எந்திரிச்சு ஒரு லாட்டு போகிறது, அழுக்காகவும் இல்லை, கிளியவும் இல்லை. அப்படி ஒரு மெட்டீரியல் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? 40 வருஷம் கிளியாத மெட்டீரியல் இருக்கா?
இருக்கும் சில வீட்டில். தீயில போட்டா கூட எரியாத ட்ரெஸ் எல்லாம் வச்சிருப்போம் சில 40 வருஷம். நான் யோசித்து பார்த்தேன், இது மாத்திரம் ஆச்சரியம் இல்லை. அந்த பயணம் அங்கே செய்ய துவங்கின போது 5 வயசு பையனாய் புறப்பட்டவன் கானான்ல கரையேறும் போது 45 வயசு ஆளா போயிருப்பான். அப்ப சட்டை பழசாவும் கிளியாவது மாத்திரமல்ல, அவன் வளர வளர அதுவும் கூடவே வளர்ந்தது. சிலர் போடுற அந்த பனியன் வளரும் பாருங்க, அது மாதிரி Dress வளர்ந்தது, வளர்ந்து கொண்டே வந்தது. என்ன ஆச்சரியம் அம்மா, எவ்வளவு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம். கர்த்தர் அவர்களை நடத்தினார். வறண்ட காலத்துல செப்பல் செருப்பு பாருங்க, பழசாகவும் இல்லை கிளியவும் இல்லை. அது 2 தானே படிக்கிறீங்க. அவன் வளர வளர அந்த செருப்பு என்ன இருக்கும்? 5 வயசு பையன் போட்டது ஒரு நம்பரு, அவன் அதே ஆளு 18 வயசுல வரும்போது வேற ஒரு நம்பரு, 25 வயசு வரும்போது வேற ஒரு நம்பர், 10ஆம் நம்பர் செருப்பு. எப்படி மாறுச்சு? அதுதான் தேவனுடைய அற்புதம். தண்ணி கேட்டா தண்ணி கிடைக்குது. தினம் மன்னாவை, இவர்களுக்கு மன்னாவை சாப்பிடுறதுக்கு ஒரு நாக்கு செலுத்தி விட்டதான். நம்ம ஆட்களை பாருங்க, முன்னும் பின்னும் யாராவது மன்னாவை சாப்பிட்டுருக்காங்களா? அந்த இஸ்ரவேலர்களுக்கு முன்னாலையும் இப்ப பின்னாலையும் வானத்திலே தேவ தூதர்களுடைய உணவாம் அது. அதை வேற யாரும் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. வானத்திலிருந்து மன்னா கொடுத்தாலும் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தினம் ஒரே மெனு, காலையில இருந்தா அதே உப்மாவா அதே மன்னாவா அப்படின்னு சொல்லி வாயெல்லாம் நம்மன்னு இருக்க. ஆண்டவரே, ஒரு நான்வெஜ் இருந்தால் நல்லா இருக்கும், போடு ஒரு காத்த அடி. எத்தனை 35 லட்சம் பேருக்கும் வந்து விழுணும்னா எவ்வளவு காடைகள் வந்து விழுந்திருக்கணும். கர்த்தர் கொடுத்தார் அவைகளை. அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்ற பொழுது கண்மலை அடித்து கொடுத்தார். எல்லாம் அற்புதம். அவர்கள் தேவனோடு பலப்படுத்தப்பட்டாங்க. அவர்கள் வனாந்தரத்தில் அவர்களை கர்த்தர் உருவாக்கினார். அதுதான் எழுப்புதல். அவர்கள் கரையேறின பொழுது முழுவதும் இவர் எங்கள் தேவன், நாங்கள் இவருடைய ஜனங்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே பூர்ணமாய் விதைக்கப்பட்டது. அந்த நம்பிக்கை தானே இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுடைய மனசுல இருக்குது. அந்த வைராக்கியம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அவனுக்குள்ள. நிறம் மாறாமல் இருக்கிறார்களே, தேவன் என்றால் தன்னுடைய ஜீவனை கொடுக்க துணிந்து இருக்கிறாங்களே, அன்னைக்கு போட்ட விதை தானே அது. அதை தான் கர்த்தர் செய்ய போகிறார் எழுப்புதல்ல. சும்மா ஏதோ வந்தோம், நின்றோம், கூடினோம், பாடினோம், கத்தினோம், ஒரு கொஞ்ச நேரம் நிறைந்தோம், அந்நிய பாஷை பேசினோம், வீட்டுக்கு போனோம், அதல்ல எழுப்புதல். உங்க வாழ்க்கை முழுவதிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அந்த எழுப்புதல். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நீங்கள் உங்களை உண்டாக்கின தேவனோடு இணைக்கப்படணும். இவர் என் தேவன் என்று நம்ம சொல்லணும். அதுதான் எழுப்புதல். அதே மாதிரி பாருங்கள், அதுதான் முதல் எழுப்புதல். 2வது ஒரு எழுப்புதல் வந்தது. இந்த எழுப்புதல் வந்த பிறகு என்ன நடந்துச்சு பாருங்க. எழுப்புதல் வந்த பிறகுதான் எழுப்பப்பட்ட ஜனங்களை நடத்துவதற்கான ஊழியர்கள் எழுப்பப்பட்டார்கள். ஆசாரியன், பிரதான ஆசாரியன், நியாயாதிபதி, ராஜாக்கள், எல்லாமே லேவியர்கள், இதெல்லாம் அந்த ஊழியர்களை கர்த்தர் தான் எழுப்புதலை எழுப்பினவர்களை நடத்துவதற்கு தேர்வு செய்தார். அவங்க தான் தொடர்ந்து அவர்களை நடத்தி கொண்டே ஒரு தேவாலயத்தில் நடத்துனாங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் நடத்தினாங்க, அவர்களுக்கு நியாய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார்கள், தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார், தான் விரும்புகிறதை அவரிடத்தில் பேசினார். அதுக்கு முன்னாலேயும் அவர்கள் இல்லையே. இதெல்லாம் இந்த எழுப்புதலை பிறந்தவர்கள். ஒரு காலம் முடிந்தது, அடுத்து ஒரு காலம் வந்தது. அந்த முதல்ல வந்து எழுப்புதல் காலத்தில் ஜனங்கள் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்கிற கட்டளைகளும் பிரமாணங்களும் கொடுக்கப்பட்டது. அது ஒரு குறிப்பிட்ட பருவம் நீடித்தது. அடுத்த ஒரு காலம் வந்தது. இப்ப பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு வந்து விட்டார். வந்து நம் நடுவிலே 33.5 வருடம் அவர் ஜீவித்து ஊழியம் செய்து உயிர் தெழுந்து கடந்து போகிறார். மோசேயை கர்த்தர் எப்படி அழைத்தாரோ அதே போல தம்முடைய சீஷர்களை ஒலிவமலையின் மேலே அழைத்தார். அந்த எழுப்புதலை பற்றி செய்தி சொல்லணும்ல, அதை நடத்துகிற ஒரு இடத்துல சொல்லணும்ல. கர்த்தர் மோசே இடத்துல எழுப்புதலை பற்றின செய்தியை சொன்னார். மோசே அந்த செய்தியை ஜனங்களுக்கு போய் சொன்னார். அதே காரியம் வந்து அங்கே ரிப்பீட் ஆகிறத பார்க்கிறோம். இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்தார். அவரிடத்திலே சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்காமல் இருங்கள். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்பது அந்த பரிசுத்த ஆவியை சொல்லுகிறதுன்னு நினைப்பாங்க. அது மாத்திரமில்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல். அந்த எழுப்புதல் அங்கே நிறைவேறுகிற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு போகாதீங்க. அந்த எழுப்புதலை பிறப்பிப்பதற்கு தான் அந்த ஆவி. கர்த்தர் அவரிடத்தில் பேசினார், அவர்களை அழைத்தார். அதுக்கு முன்னால் அவர்களை
40 நாட்கள் கர்த்தர் பலப்படுத்தினார். மோசே எப்படி கர்த்தர் பலப்படுத்தினாரோ அதே போல தம்முடைய சீஷர்களை பலப்படுத்தினார். இயேசுதான் நம்பிக்கை, இயேசுதான் உலகம்னு போட்டு வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான், வலையை விட்டுட்டு வந்துட்டான், வீட்டை விட்டுட்டு வந்துட்டான், மனைவியை விட்டுட்டு வந்துட்டான், மாமியாரை விட்டுட்டு வந்துட்டான். ஐயா வந்துட்டு அப்படிலாம் சுற்றி கொண்டிருந்த ஆட்கள் இயேசுன்னு திடீர்னு இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், நொந்து போயிட்டாங்க. அவ்வளோதான். இனி அடுத்து நம்ம என்ன செய்வது? பேதுரு, உனக்கு பேச தெரியுமா? பேச தெரியுமானால் யார் கேட்பார்கள்? யோவான், உனக்கு பேச தெரியுமா? நான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டே இருந்து விட்டேனே, நான் எப்படி பேசுவேன்? அவரு என்ன செய்வது? பயம். நம்மை பிடித்து ஒருவேளை நம்மையும் இயேசுவோடு கூட இருந்தவன் அல்லவா என்று சிறைப்படுத்தி விடார்கள் என்று கதவை மூடிக்கொண்டிருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு உடனே பரலோகத்துக்குள்ள போகணும். 40 நாள் அளவும் அவர் உலகத்திலே அவர் அங்கே அவர் இருந்தார், தாமதித்திருந்தார். 40 நாள் என்ன செய்தார் பாருங்க? தன்னை உயிருள்ளவராக சீஷர்களுக்கு காண்பித்தவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தினார். ஏனோ உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, அறையில், அடைக்கப்பட்ட அறையில், யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கடி கதவுல போய் பார்த்து வந்து உட்கார்ந்துருந்தாங்க. திடீர்னு ஒரு சத்தம், இயேசு நடுவில் வந்து நிற்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்கிறார். பயந்துட்டாங்க. ஆண்டவரே, இது என்ன கதவுலாம் பூட்டியிருக்கு, எங்கே வந்தீர்? நீர்தானா அல்லது ஒரு ஆவியான்னு கேட்டாங்க. இது எல்லாரும் இடத்துல சகஜம்தான். யாராவது நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் ஒருவேளை மரித்து போய்விட்டால், எங்க இனிமே நீங்க இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவோம். மனைவி இறந்து விட்டால், நீ இல்லாமல் இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நான் எப்படி வாழ்வேன் கணவன் அழுவான். ராத்திரி வந்து கதவை தட்டி மனைவி கூப்பிட்டீங்களே வந்துட்டேன்னு சொன்னா என்ன செய்வான்னு சொல்லுங்க பார்க்கலாம். செத்துட்டேன், நீ என்னை அடக்கம் பண்ணிட்ட, ஆனால் நீ அழுத சத்தத்தை கேட்டு நான் ஆவியாய் வந்து விட்டேன், நானும் கூட செத்துடலாமான்னு நினைச்சேன்னு பேசின அதே மனைவி புருஷனை ராத்திரில கதவு ஓரத்தில் பார்த்தா என்ன செய்வாள்? பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நடமாடுது பாஸ்டர். என்ன நடமாடுது பாஸ்டர்? அந்த ஆளு உயிரோடு இருக்கும்போதுதான் தொந்தரவு பண்ணினான், செத்தும் கெடுக்கிறானே, வந்து கொஞ்சம் தண்ணி கிண்ணி தொளிச்சு ஜெபம் பண்ணி விட்டு போங்க பாஸ்டர், விரட்டிட்டு போங்க பாஸ்டர், இந்த பக்கம் வராதபடிக்கு. பயம் இருக்குமில்ல? இயேசு திடீர்னு வந்து உள்ளே நின்று உங்களுக்கு சமாதானம், பயந்துதான் அவன் திக்குன்னு. ஆண்டவரே, மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், என் கையில இதை பாரு, இந்த அடையாளம், காயத்தை தொட்டுப்பார், சரீரம் இருக்கிறது, ஆவி இல்லை, நான் எலும்பு இருக்குது பாரு, தொட்டுப்பாரு. ஏன் இதை செய்யணும்? அவர்ல என்ன டாக்டரா? ஸ்கேனா பண்றான். அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். மரித்தேன், சதா காலங்களில் உங்கள் நடுவிலே உயிரோடு இருக்கிறேன், ஆவியாய் அல்ல, சரீரத்தோட இருக்கிறேன், உயிர் தெழுந்த சரீரத்தோட. அவருடைய விசுவாசம் மறுபடியும் பலமாகி விட்டது. வரட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் அவர்களோட பேசினார், நடந்தார். ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் அவர்களை சோதனை பண்ணி பார்த்தார். இந்த எழுப்புதலுக்கு உங்களை சரியா வந்து எப்படி உருவாக்குகிறார் பாருங்கள். எம்மாவூர் என்ற இடத்துக்கு அவங்க கடந்து போறாங்க. ஐயா அப்படி போறாங்க. இப்பதான் கொஞ்சம் பயம் தெளிந்து போகிறார்கள். ஒரு வயசான பெரியவர் அவரும் வருகிறார் கூட. இயேசுநாத் பாருங்க, அவருக்கு விளையாட்ட பாருங்க. ஒரு வயதான பெரியவர் வருகிறார், ஒரு போதகர் ரபி மாதிரி ஒருத்தர் வருகிறார். என்னப்பா பேசி கொண்டு போகிறீர்கள்? என்னமோ பேசுறீங்களே, அதை ஏங்க கேட்குறீங்க? இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருந்தார், நாங்கள் எல்லாம் அவருடைய சீஷர்கள். அவர் இங்கே செய்யாத அற்புதம் இல்லை. மரித்தவனை எழுப்பினார், குணமாக்கினார், ஊமையனை பேச வைத்தார், நடக்க முடியாது நடக்க வைத்தார், கடைசியில் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று இயேசு கேட்டுக்கொண்டே வந்தார். அதை இயேசுக்கே சுவிசேஷம் சொன்ன ஆட்கள் நம்ம ஆட்கள் தான். என்ன சிரிக்கிறீங்க? நம்ம சபையிலே சுவிசேஷ கூட்டம் நடத்துறது இல்லையாக்கும், நீங்க கிறிஸ்தவர்களுக்கே திருப்பி சுவிசேஷம் சொல்றது இல்லையாக்கும். அவர்கள் ஒருபடி போய் இயேசுவுக்கு சுவிசேஷம் சொன்னார்கள், அவ்வளவுதான் ஐயா வித்தியாசம். சுவிசேஷம் புறஜாதிகளை சொல்லணும். 126வது சுவிசேஷ கூட்டம் எங்க சர்ச்சுக்குள்ள. அப்ப இந்த 126 வருஷமும் அவன் சுவிசேஷம் தெரியாமலா இருக்கிறான் உங்க சர்ச்சில். சுவிசேஷ கூட்டத்தை வெளியே போய் நடத்துங்க, அறிவிக்கப்படாத இடத்துல நடத்துங்க. நாம் கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்கிறோம், அவர் கிறிஸ்துவுக்கு அறிவித்தார்கள். இதெல்லாம் வித்தியாசம். இயேசு பாருங்க தெரியாத மாதிரி கேட்டுக்கொண்டே வந்தார். அப்புறம் அப்படின்னு கேட்டார். அவர் ஏன் கேட்குறீங்க? மரித்தார், நான் தான் இவர் தான் போய் பார்த்தார், கல்லறை காலியாக இருந்தது. அப்புறம் என்ன நடந்தது? யாரும் தூக்கி கொண்டு போனார்களோ? இயேசு இல்ல, அவர் உயிரோடு இருந்தார். உள்ள பார்க்கிறோம், 2 வெள்ளை உடை தரித்த ஆட்கள் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. யார் அது? யாருன்னு தெரியல.
அது எப்படி கல்லறைக்குள்ளே உட்கார்ந்துருப்பாங்க? அது தேவதூதர்களாய் தான் இருக்கணும், அப்படி சொல்லு. சரி, அப்புறம் அவர்கள் வந்தார்கள் வெளியே. அந்த அந்த மகதலேனா மரியாள் கூட வந்திருந்தாலே, நாங்கள்லாம் போனோம் என்று இயேசுக்கு சொல்லி கொண்டே வந்தார்கள். அவர்கள் தங்குகிற இடம் வந்தது. இயேசு அந்த பக்கம் போகிறதை போல காண்பித்தார். உடனே அவர்கள் சொன்னார்கள், போதகரே, ராத்திரி ஆகிவிட்டு இந்த தள்ளாத காலத்தில் ஏன் தனியாய் நடந்து போக வேண்டும்? இன்று இரவு எங்களோடு தங்கியிரும், காலையில் புறப்பட்டு போகலாம் என்றார்கள். இயேசு ஒன்று சொல்லாத ஒரு மாதிரி வந்து நின்றார். நான் யோசித்து பார்த்தேன், இயேசு ஏன் அதை செய்ய வேண்டும்? அவங்க முதலே சொல்லும்போது நான் தான் இயேசுன்னு சொல்லலாமே. அவர்கள் தங்கியிருந்த போது ராப்போஜனம் சாப்பிட்டாங்க. ராப்போஜனம்னா அது வந்து கம்யூனியன் இல்லை. நம்ம ராப்போஜனத்தை சுருக்கி கடைசியில் கையளவில் கொண்டு வந்து விட்டோம். அப்போல்லாம் ராப்போஜனம்னா ஃபுல்லாக ஒரு பந்தி கட்டி சாப்பிட்றது, அதானே ராப்போஜனம். இயேசு கொடுத்த ராப்போஜனம் அப்படி தானே கொடுத்தாரு, சுருக்கி விட்டோம். ஆனால் இயேசு சொன்னார், இந்த நான் செய்கிற இந்த மாதிரியின்படியே நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். அவங்க என்ன சாப்பிட்டாங்க? இப்படியா உட்காந்து சாப்பிட்டாங்களா? ஒரு ஃபுல்லாக ஒரு டின்னர் சாப்பிட்டாங்க, ஒரு சப்பர், லாஸ்ட் சப்பர் சாப்பிட்டாங்க. அதுதான் ராப்போஜனம். அப்போ அவர்கள் ராத்திரி சாப்பிட போகும்போது அவர்கள் அந்த அப்பத்தை எடுத்து அவர் பிட்ட ஸ்டைலை பார்த்தாங்க. ஓ, இது இயேசு. அப்பத்தை இயேசு பிட்ட போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. வசனமாகி அப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு பிட்டு தரும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்க இயேசுவை பார்ப்பீங்க. ஓ, இயேசு இவ்வளவு நேரம் இங்க பக்கத்துல தான் இருந்தாரா? உடனே அவரை கட்டி சேர்ந்து பிடிச்சிக்கிட்டாங்க. நான் யோசித்தேன், இது எதுக்கு இது ஒரு டிராமா? ஏன் அவங்களோட வந்து பேசணும்? ஏன் அதை செய்தார்னா, இவர்கள் நாளைக்கு போய் சுவிசேஷம் சொல்லும்போது கரெக்டா சொல்றானா அல்லது கூட்டி குறைச்சு சொல்றானா என்று ஒரு நீட் எக்ஸாம். அது முதல்ல சுவிசேஷத்தை ஏன்ட்ட சொல்றா பாப்போம், ஏன்ட்ட சொல்லு. ஏன்னா சில ஊழியக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பெருசா பேசிடுவாங்க. பெருசா ஏதாவது சில சம்பவங்கள் சொல்லும்போது நீங்க சில காரியங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு பிரசங்கியா இருந்தாராம், நல்லா பேசுவாராம், ஆனா கொஞ்சம் பிட்டு சேர்த்து பேசுவாராம், கொஞ்சம் கூட்டிடுவாராம், கதையை கூட்டிடுவாராம். சிம்சோன் பிடித்த நரிகள் பிடித்தார். அந்த நரிகளுக்கு வால் நீளம் 300 மீட்டர். அந்த பாஸ்டருக்கு இந்த பிரசங்கியார் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர் கொஞ்சம் அதிகப்படுத்தி பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால முதல்ல சொன்னாராம், பிரதர் நீங்க பேசுங்க, ஏதாவது இடத்துல நீங்க அதிகமா பேசுனீங்கன்னா நான் செருமுவேன் அப்படின்னு சொல்லுவேன், கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு சொன்னாராம் ஒரு ஊழியரை. ஊழியர் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. சிம்சோன் நரிகளை பிடித்தான், ஒவ்வொரு நரிக்கும் 9 அடி நீளத்துக்கு வாலுன்னார். சொன்னாரா பாஸ்டர்? 6 அடி அப்படின்னாரா. மறுபடியும் செருமினாராம், 5 அடி அப்படின்னாரா. மறுபடியும் பாஸ்டர் சொன்னாராம், ஆனாலும் ஊனாலும் இவ்வளவுதான், 3 அடி, இதுக்கு மேல குறைக்க முடியாதுன்னா. சில இடத்துல சொல்லுவோமே, 100 பேர் கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க, ஐயோ எழுப்புதல் பற்றி எரிந்தது, 10,000 பேர் வந்திருந்தார்கள், போட்டோ மார்பிங் எல்லாம் பண்ணி போடுவான், பார்த்துருப்பீங்க. அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, கரெக்டா சுவிசேஷம் சொல்றானா, இவனை முதல்ல நம்மகிட்ட சொல்ல வைப்போம். அவன் சரியா சொன்னான்னா இவனை வந்து பெர்மிஷன் கொடுத்துடலாம். அதனாலதான் கர்த்தர் கேட்டார், டெஸ்ட் எப்படி சொல்றான்னு பார்ப்போம். கரெக்டா தான் சொன்னார்கள், ஆண்டவருக்கு திருப்தி. அதனாலதான் அப்பத்தை பிட்டார், இல்லாட்டி இவனை பிட்டிருப்பார். கூடவே இருந்துட்டு கதையா விடுற நீ, நான் 30 அடி 40 அடின்னு. இயேசு போட்டு அங்கி இவ்வளவு நீளம், அது வந்து அப்படி, அதெல்லாம் ஒன்றும் கரெக்டா பேசினார்கள். கர்த்தருக்கு சந்தோஷம். டெஸ்ட் பண்ண. அப்ப பாருங்க, 2வது எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதலுக்கு மனிதர்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு அந்த எழுப்புதலின் செய்தியை சொன்னார். 40 நாள் அவர்களை பலப்படுத்தினார். அந்த எழுப்புதலுக்கு அவங்களை தயார்படுத்தினார். நான் உங்க கூட தான் இருக்கிறேன், பயப்படாம நீ போ, வேலையை நிறைவேற்று, நான் கூட தான் வருகிறேன் என்று அவர்களுக்கு தைரியம் ஊட்டினார். அவர்கள் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில கர்த்தர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நேரம் 40வது நாள். அங்க ஒலிவுமலையில ஒரு மீட்டிங் பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருந்த போது கர்த்தர் கடைசியா சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாம கூடாது அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அவங்களுக்கு தெரியும், வாக்குத்தத்தம் என்பது வெறும் அபிஷேகம் அல்ல, அந்த அபிஷேகத்தோடு வரப்போகிற எழுப்புதலையும் சேர்த்துத்தான் அவர் வாக்குத்தத்தம் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு தானே உலகம் காத்திருந்தது. அவர்கள் மாத்திரம் நிரப்பப்படுவதற்காக காத்திருந்தாங்க. உலகமே அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்படத்தான் அவர்கள் காத்திருந்தார்கள். அதுதான் அந்த வாக்குத்தத்தம். அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்று புரியவில்லை. எவ்வளவு நாள் ஜெபிக்க வேண்டும் தெரியவில்லை. ஆனாலும் கீழ்ப்படிந்தார்கள்.
யாரும் கேட்கல, எவ்வளோ நாள் ஜெபம் பண்ண ஆண்டவரே, அது எப்படி, அதுக்கு என்ன ப்ரோக்ராம் ஆண்டவரே, ஒரு பாட்டு பாடலாமா, இடையில சாப்பிடலாமா, தண்ணி குடிக்கலாமா, ஒன்றும் கேட்கல. ஏதோ கேட்டாங்களா? கேட்கல. அப்படியே நம்பினார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் செய்வார். அவர்கள் ஆராயெல்லாம் இல்லை. இது மாதிரி யாராவது ஜெபிச்சிருக்கிறாங்களா, வந்தாங்களா, போனாங்களா, அந்த பேர் அதில் இருக்குதா, எழுப்புதல்ங்கிறது இருக்குதா, இப்படிலாம் யாரும் கேள்வி கேட்கவில்லை. அவர்கள் போனார்கள். அந்த மேலறை வீட்டில் 120 பேர் அமர்ந்தார்கள். என்ன செய்யணும் தெரியாது. கர்த்தர் காத்திருங்கள் என்றார். ஜெபத்திலும் தியானத்திலும் தேவனை துதித்தலிலும் ஆராதனையிலும் அவங்க காத்து கொண்டே இருந்தார்கள். அவ்வளவுதான். எவ்வளவு நாள் தெரியாது அவர்களுக்கு, ஆனாலும் கீழ்ப்படிந்தார்கள். நாம இருந்தால் அப்படிதான் சொல்லியிருப்போம். பாருங்க, எழுப்புதல்ல வர்றவங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க, கேட்க கூடாது. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் எழுப்புதலை பயன்படுத்துவார். கர்த்தர் சொல்லுகிறார், கூப்பிடுகிறார், உங்களை நான் அந்த கானானுக்கு கொண்டு போவேன். எவ்வளவு நாள் பிரயாணம் நேரம், ரன்னிங் டைம் எவ்வளவு, டிராவலிங் டைம் எவ்வளவு கேட்பானா? போற வழிக்கு நாங்கள் எத்தனை துணி எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வளவு பேர் வர வேண்டும், நடந்தா பஸ்லையா ட்ரெயின்லையா கேட்டானா? போக சொன்னார், போனார்கள். இங்கே காத்திருக்க சொன்னார், எத்தனை நாள் என்று சொல்லவில்லை. எப்படி காத்திருக்க சொல்லல, போனாங்க, உட்கார்ந்திருந்தாங்க, காத்திருந்தாங்க. 10 நாள் காத்திருந்தார்கள். பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்த போது, பெந்தகோஸ்தே என்றால் 50 என்று பொருள். இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடினதிலிருந்து 50வது நாள் கொண்டாடப்படுகிற பண்டிகைக்கு பேரு பெந்தகோஸ்தே பண்டிகை. உங்களுக்கு தெரியாது கிடையாது. அவர்கள் அங்கே வந்து கூடியிருந்தார்கள். 10வது நாள், 40 நாள் இங்கே போயிருச்சு, 10 நாள் காத்திருந்தாங்க. கூடி அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவர்கள் கூடியிருந்த இடம் அசைக்கப்பட்டதாம். அந்த இடமே, கட்டடமே அசைகிறது. ஒரு பெரிய பலமான காற்று அந்த இடத்துல வந்து நிரப்பி, அவர்கள் யாருடைய கண்களும் திறந்திருக்க, அவர்கள் பார்க்கும்படி திறந்த கண்கள்ல அக்னிமயமான நாவுகள் புறப்பட்டு இறங்கி வருது. ஃபர்ஸ்ட் இறங்கி வந்து அவனவனுடைய தலையில் அமர்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினாங்க. அந்நிய பாஷையில் வெவ்வேறு பாஷைகள். அந்நிய பாஷை என்பது வேறு, வெவ்வேறு பாஷைகள் என்பது வேறு. ஆவியிலே பற்பல பாஷைகளை பேசினாலும் என்று எழுதியிருக்கு. எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் அபிஷேகம் வந்தோன்னு ஹிந்தி பேசினேன்னா அது பேர் பற்பல பாஷை. அந்நிய பாஷைன்னா அந்த பாஷை உலகத்திலே இருக்காது, அது ஆவிகளின் பாஷை, பரலோகத்தின் பாஷை. இது உலகத்தில் இருக்கிற வேற மொழிகள். அதுல சத்தமா பேசுறாருங்க, பேசி போட்ட சத்தம். கீழே பார்த்தீர்களானால் அந்த எருசலேமிலே பண்டிகை கொண்டாடுகிறார்கள். கிழக்கு தேசங்கள் பண்டிகைகள் சத்தத்தால் நிறைந்தவைகள். சத்தம் இல்லாட்டா அவனுக்கு பண்டிகை பண்டிகையாவே இருக்காது. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, ஈஸ்டர்ன் கண்ட்ரி முழுசும் அப்படித்தான், இஸ்ரேல் அப்படித்தான். அண்ணன்ட்டெல்லாம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஒரு குழந்தைகள், ஒரு பையன் 12 வயசு ஆச்சுன்னா அவனுக்கு திருச்சட்ட மகன் என்று சொல்லி பட்டம் சூட்டி ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. தெருவில் நம்ம மாதிரி தான், மேலே அடித்து உரிமை அடித்து டான்ஸ் போட்டு கர்ச்சிஃபெல்லாம் வீசி அடித்து போவாங்க. கிழக்கு தேசத்தின் பண்டிகைகள் சத்தத்தால் நிரம்பியவைகள். சத்தம் பத்தலைன்னு சொல்லி வெடியாவது போட்டுருவான், மட்டன்னு பார்த்துருப்பீங்களே. 40 நாள் வச்சானா ஸ்பீக்கரை வச்சு அலற விட்டு பாட்டு போட்டு சத்தம் போட்டு, அப்படி அவ்வளவு சத்தம் நிறைந்த பண்டிகையில் அதை மீறி கொண்டு வேறொரு சத்தம் எழும்பியது. மேலறை வீட்டில் மைக் இல்லை, பிஏ சிஸ்டம் இல்லை, ஆடியோ இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு சத்தம் எழும்பினது. இந்த சத்தம் உலகத்தின் சத்தங்களை மேற்கொண்டது. அந்த சத்தம் அவர்களுக்கு வித்தியாசமாகப்பட்டது. என்னடா நம்ம இவ்வளவு மேளத்தை வச்சு மிருதங்கத்தை வச்சு அடிக்கிறோம், அந்த மேலறை வீட்டில் வேறொரு சத்தம் கேட்குதேன்னு வந்தாங்க. வந்து உள்ளே வந்து பார்க்கிறார்கள், ஆச்சரியம். எல்லாம் அங்கே ஆவியில நிறைந்து பற்பல பாஷையில பேசுறாங்க. இவர்கள் எல்லாம் கலிலேயராகிய மனுஷர் அல்லவா, தங்கள் சொந்த மொழியை அவங்களுக்கு ஒழுங்கா பேச தெரியாதே, இழுத்து இழுத்து பேசுவானே, மெட்ராஸ் தமிழ் மாதிரி. நான் மெட்ராஸ் போய் ஆரம்பத்தில் போன போது எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பேசுறானே புரியல. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா என்று சந்தேகம் வந்து விட்டு, இப்படி பேசக்கூடிய ஆட்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில் பேச கேட்கிறோமே என்று ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாம் கை கட்டி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என்னமோ நடக்குதுன்னு யோசித்து பார்த்தார்கள். புலப்படவில்லை அவர்களுக்கு. ஜெபம் பண்றாங்களான்னா, இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு ஜெபங்கள் பார்த்துருக்கிறோம், யாரும் இப்படி பண்ணதில்லை. எங்கேயோ வானத்தை பார்த்துட்டு பேசுறான், கைதட்டுறான், சத்தம் போடுகிறான், ஒண்ணுமே புரியலையே என்று யோசித்தார்கள். அப்பொழுது அவர் நடுவிலே அந்த பேதுரு எழுந்து கைகளை அமர்த்தி ஒரு பிரசங்கம் பண்ணினான். அதை கேட்டபோது 3000 பேர் அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டு தங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தங்களை உண்டாக்கின தேவனோடு இணைக்கப்பட்டார்கள்.
அன்று எழுப்பின எழுப்புதல் இன்னைக்கு காலம் வரைக்கும் அந்த ரட்சிப்பு நிக்கலையே. ஏதாவது ஒரு மூலையில, ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு தேசத்துல யாராவது ஒரு ஆளை கொண்டு அந்த ரட்சிப்பு நடந்து கொண்டுதானே இருக்கிறது. அதுதான் எழுப்புதல். வர்ற மாதிரி வந்து புகையிற மாதிரி புகைஞ்சு அமர்ற மாதிரி அமருவது அல்ல. நிக்கணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அது பேர் தான் எழுப்புதல். பற்ற வைக்கப்பட்டது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், இப்பெல்லாம் போறது இல்லை, முன்ன போயிருந்தேன். ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து பிஷப் ரேங்க்குக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கிறவர். கல்யாணத்துக்கு வந்திருந்தார். என்னுடைய அந்த பத்திரிகைகளெல்லாம் படிப்பார். நானும் அவரும் பக்கத்தில் உட்காந்து சாப்பாடு வச்சிருக்கிறாங்க. சாப்பிடும்போது அவர் ஒரு சின்ன கேள்வி கேட்டார். பிரதர், எனக்கு ஒரு சந்தேகம், பெந்தகோஸ்தேக்காரங்க ஏன் இவ்வளோ கத்தி ஜெபம் பண்ணுறீங்கன்னு கேட்டார். ஆண்டவருக்கு என்ன காது கேட்காதா? கர்த்தாவே, நீ ஏன் கத்தணும்? பக்கத்தில் ஆனங்க இருக்கிறாரு, பேசலாமே. ஏன் சத்தம் போடுறீங்க? ஆராதனையில் சத்தம், ஜெபம் பண்ணா சத்தம், டம டம டமன்னு வந்து ட்ரம் அடிச்சு. ஏன் இந்த பெந்தகோஸ்தேக்காரர் நீங்கள் பேசும்போது கூட திடீர்னு பேசுகிறீங்களே, ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஃபாதர், சபை ஆரம்பித்ததே சத்தத்தில் தான் ஆரம்பித்தது. இவர்கள் சத்தம் போடாமல் உள்ளுக்குள்ளே மன 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 மனன்னு அந்நிய பாஷை, பற்பல பாஷை, என்ன பாஷை பேசினாலும் எவனா வருவானா? கர்த்தர் ஒரு சத்தத்தை எழுப்பினார். அது பரிசுத்த சத்தம், ஜனங்களை உங்களிடத்தில் ஈர்க்கிற சத்தம், ஜனங்களை விடுவிக்கிற சத்தம், ஜனங்களை எழுப்புகிற சத்தம், தேவனோடு கொண்டு வந்து இணைக்கிற சத்தம். அவர் வெறும் ஓசையிடுகிற சப்தம் அல்ல, கைத்தாளத்தின் சத்தம் அல்ல, வெண்கலத்தின் ஓசையும் அல்ல. இது அபிஷேகத்தினால் நிறைந்த ஒரு சத்தம். அது ஜனங்களை இழுத்தது. வந்தான். வெளியூர்ல எத்தனையோ ஊர்கள்ல இருந்து, மேதியா, பெர்ஷியா, சீரியா போன்ற பல தேசங்கள்ல இருந்து வந்தாங்க. எழுப்புதல் அடைந்து ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் திரும்பி வீட்டுக்கு போனானா என்று தெரியவில்லை. உட்கார்ந்துட்டான், அங்கேயே உட்கார்ந்துட்டான். அப்படிதான் இருந்தாங்க. வசனம் பாருங்கள், அதுதான், அது பேர் தான் எழுப்புதல். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது, அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது, அவர்கள் பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்த போது ஓரிடத்திலே ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் என்று ஆரம்பிச்சிருக்கும். அந்த அதிகாரம் முடியும் போது சபை என்று முடிந்திருக்கும். ஒரு இடத்துல கூடினாங்க, அந்த இடம் சபையாய் மாறிவிட்டது. நீங்க கூடுற இடமெல்லாம் சபையாய் மாறும். நீங்கள் கூடுகிற இடம் ஓர் இடம் என்று இருக்கும், அதற்கு சபை என்று பெயர் வரும். அனுதினம் ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்து வந்தார். சபையாக்கிட்டாங்க உடனே. அதான் நமக்கு முக்கியம். ஏன் கர்த்தர் உங்களை அழைத்து பேச சொல்கிறார் தெரியுமா? எழுப்புதலுக்கு சபை முக்கியம். சபை இல்லாமல் வருகிற எழுப்புதல் நிற்காது, தன் சித்தத்தை நிறைவேற்றாது. ஒரு மீன் பிடிக்க போனா கூட கொண்டு போகணும்ல. அப்ப எழுப்பப்படுகிற ஜனங்களை என்ன செய்வது? அப்ப ஆண்டவர் பாருங்கள், எழுப்புதல் வந்த உடனேயே அடுத்தவர் செய்த வேலை சபையை ஏற்படுத்தினார். சபை அவ்வளவு முக்கியம், சபை அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு தெருவில் எழுப்புதல் வந்தாலும் அது சபையில வந்து முடியணும். ஒவ்வொரு இடத்துல எழுப்புதல் ஆரம்பித்தாலும் சபையில வந்து முடியணும். சபையில முடியாத எந்த எழுப்புதலும் நிற்காது, நிலைக்காது, தொடர்ந்து எரியாது, அணைந்து விடும். ஆகவேதான் சபை முக்கியம். ஒரு பெரிய எழுப்புதல். அப்ப 2வது எழுப்புதல் எருசலேமிலே ஆரம்பித்தது. அடுத்த நிமிஷம் நீங்க பாக்குறீங்க, இதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்தவர்கள் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, நிழல் படுது, குணமாகறாங்க, ஜனங்கள் சந்திக்கப்படுறாங்க, அனுதினமும் ரட்சிக்கப்படுறாங்க. அனுதினமும் சபை வேலை செய்தது. எழுப்புதல் துவங்கி விட்டது. ஆரம்பித்து பல தேசங்களில் வியாபித்து பரவும். 2வது எழுப்புதல் எருசலேமிலே துவங்கி பல தேசங்களை உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. 3வது ஒரு எழுப்புதல் இருக்கிறது. முதல் எழுப்புதல் எகிப்து, 2வது எழுப்புதல் எருசலேம், 3வது எழுப்புதல் இந்தியா. கர்த்தர் இந்தியாவில் அதை ஆரம்பிக்க போகிறார். 3வது எழுப்புதல் இந்தியாவில், அதுதான் ஆண்டவர் பேசுகிறார். 3 காலம் இருக்கிறது. வேதத்தை நீங்க பெருசு, நீங்க நல்லா வந்து அதை 3ஆ பிரிக்கலாம். ஒன்று பழைய ஏற்பாட்டு காலம், ஒரு எழுப்புதல் வந்து அந்த காலம் ஆரம்பித்தது. 2வது புதிய ஏற்பாட்டு காலம், ஒரு எழுப்புதல் வந்து அந்த காலம் ஆரம்பித்தது. 3வது கடைசி காலம், எழுப்புதல் வந்து கடைசி காலம் துவங்க போகிறது. இந்த எழுப்புதலுக்கு பேர் எண்ட் டைம் ரிவைவல் என்று பெயர். கடைசி கால எழுப்புதல். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு கர்த்தர் வந்து குறித்து வைத்திருக்கிற இடம் எருசலேம் அல்ல, இந்தியாவை கர்த்தர் தெரிவு செய்திருக்கிறார். அதான் விசேஷம். இது பல தீர்க்கர்கள் மூலமாக பல நாட்களாக இந்தியாவை பற்றி பல தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. இந்தியாவிலும் குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து கர்த்தர் அந்த எழுப்புதலை துவக்க போவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். தென்னிந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து கர்த்தர் எழுப்புதலை துவங்க போவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார்.
தமிழ்நாட்டில் எழுப்புதல் துவங்கி இந்தியா முழுவதும் பரவி உலகம் முழுவதும் அது வியாபிக்க போகிறது. அல்லேலூயா. உலகத்தின் கடையாந்திரங்கள் வரைக்கும் அது கடந்து போக போகிறது இந்த எழுப்புதல். அதுக்கு தான் கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதலை டிசைன் பண்ணி இருக்கிறார். நீங்க நல்லா பாருங்க, எப்படிங்க உலகம் முழுசும் போகும்? தென்னிந்தியாவிலிருந்து ஆரம்பிக்கிற எழுப்புதல் அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதுன்னு கேட்பீங்க. அது தமிழ்நாட்டிலிருந்து தான் புறப்படுகிறது. முதல்ல நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தான் கர்த்தர் இந்த எழுப்புதல் பொறியை பரவ செய்கிறார். பார்த்துருக்கிறேன் நான். ஏன் அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், உலகத்தின் எந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் போனாலும் தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க. தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஒன்று ஒரு தமிழர் இருப்பார், அல்லது ஒரு கேரளாக்காரர் இருப்பார். ஒரு டீ கடையாவது வச்சுருப்பார். அவருக்கு தெரியாது நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்று தெரியாது. இனிமே தான் தெரிய போகுது. உங்கள் உறவுகள் எல்லாம் அங்கே இருப்பாங்க, பல இடங்களில் இருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு முறை 40 நாட்கள் பிலிப்பைன்ஸில் தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை பல இடத்துல. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டால் தெரியும், சாப்பாடு ஒன்று தான் பிரச்சனை. எனக்கு ரொம்ப சாப்பிட மாட்டேன். எனக்கு எல்லா சாப்பாடும் ஒத்துக்கொள்ளாது. நம்ம ஊரில் இருக்கிற பாரம்பரிய சாப்பாடு இருக்கு பாருங்க, இதுதான் ஒத்துக்கிறோம். பன்னு, ப்ரெட்டு, இந்த பர்கரு ஒன்றும் நமக்கு பிடிக்காது. மட்டன், சிக்கன், மீன் எதுவும் பிடிக்காது. இது சாப்பிட முடியாது என்னால். நான் இங்கே போன போது 40 நாள் அங்கே தங்கணுமே, என்ன செய்வது என்று யோசித்தேன். எதை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது. ஏன்னா பிலிப்பைன்ஸில் நாய்க்குட்டி வாங்கி பிரியாணி செய்வாங்க. நம்ம ஊரில் வந்து அந்த பிராய்லர் சிக்கன் இருக்க மாதிரி பெரிய பெரிய கேஜிஸ் போட்டு அந்த கேஜஸில் வந்து உள்ள இதை அடைச்சி வச்சுருப்பாங்க. பப்பீஸ், நாய்க்குட்டி வந்து எத்தனை கிலோ அப்படின்னு வாங்கிட்டு போய் உள்ள அந்த அம்மா பிரியாணி போட்டுரும். அப்படியே உள்ள போகிற இடமெல்லாம். எனக்கு அங்கே எப்படி நம்ம காலந்தள்ள போகிறோம் எனக்கு தெரியவில்லை. நாங்கள் தங்கியிருந்தது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல். அந்த ஸ்டார் ஹோட்டல் ஓனர் எங்களுடைய நண்பர். 10 இடத்துல மணிலால ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்காரு. எங்கே வேணாலும் தங்கலாம், நாங்கள் ஃப்ரீ. அந்த செஃப் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லுங்கள். சாம்பார்னு சொன்னால் சாம்பார்னா என்னன்னு கேட்குறான் அந்த ஆள். என்ன செய்வது? தோசைன்னா என்னன்னு கேட்குறான். நானே கிச்சனுக்கு போயெல்லாம் பார்த்தேன். எங்களோட ஜான் கே பாஸ்லாம் வந்திருந்தாங்க. கிச்சனுக்கு நானே போய் சொன்னேன். அவனுக்கு புரியவில்லை என்ன செய்வது என்று. கடைசியில் ஒருத்தர் சொன்னார், ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது, அது ஒருவேளை உங்கள் இந்தியன் ஹோட்டல் மாதிரி தான் நான் பார்த்துருக்கிறேன், பிலிப்பைன்ஸ்காரர். வேணாலும் அங்கே சாப்பாடு வாங்கிட்டு வருகிறேன், சாப்பிட்டு பாருங்கள், ஒருவேளை சரியாக இருந்துச்சுன்னா அதையே நம்ம 40 நாளைக்கு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். கடைசியில் வாங்கி கொண்டு வருகிறார். நம்ம ஊர் இட்லி, யாரோ ஒருத்தன் உட்காந்து அங்கே இட்லி ஊற்றிட்டு இருக்கான். நம்ம ஊர் மசால் தோசை, நம்ம ஊர் சாம்பார், நம்ம ஊர் சட்னி. இது எங்கடா கிடைச்சுன்னு பார்த்தா சென்னை கிளப்னு போட்டிருக்கு. ஆஹா, அப்போ ஒருவன் வந்து அங்கே பிலிப்பைன்ஸ் தேசத்தில் வந்து இட்லி ஊத்துறான்னா அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் இருப்பான்ல. அப்படிதான் ஒவ்வொரு நாட்டிலும் நீங்கள் போய் பார்த்தா தமிழர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இலங்கையில் ஒரு பெரிய போரை கொண்டு வந்து தமிழர்களை எல்லா இடத்துலையும் சிதற வைத்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து வேலைக்கு போனவர்களை எல்லா நாட்டிலையும் வச்சிருக்கிறார். சன் டிவியில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சில வருஷத்துக்கு முன்னால். அந்த வட துருவம் இருக்கு பாருங்க, அங்கே ஆராய்ச்சி பண்ணுற இடத்துல ஒரு தமிழ் குடும்பம் இருக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவர்கள் ஏன் போனார்கள் அவர்களுக்கு தெரியாது. ஏன் போனார்கள் என்றால், கர்த்தர் இந்த தமிழ் என்ற இந்த இனத்தை பல இடத்துல அப்படியே தள்ளி தள்ளி போட்டு இங்கே பற்ற வச்சா அது எல்லா தேசங்களிலும் பற்றி கொண்டு எரிய போகிறது. அதுக்கு தான் அவர்கள் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஏன்னா இங்கே எழுப்புதல் அடைவீர்கள். உங்க மாமா, மச்சான், அவரு, இவரு, அத்தான், உறவு முறைகள் அங்கங்கே இருப்பாங்க. இங்கிருந்து அந்த எழுப்புதல் பற்றி கொண்டு உலகம் முழுவதையும் பற்றி கொள்ள போகிறது. அப்ப இந்த எழுப்புதல் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் உரியது அல்ல. பழைய ஏற்பாட்டு எழுப்புதல் ஒரு குறிப்பிட்ட காலம் நீடித்தது. புதிய ஏற்பாட்டுக்கு எழுப்புதல் வர்ற வரைக்கும், புதிய ஏற்பாட்டு எழுப்புதல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இந்த கடைசி கால எழுப்புதல் ஆரம்பிக்கும், கர்த்தருடைய வருகை வரைந்தும் நீடிக்கும். அதான் அந்த எழுப்புதல், அதான் முக்கியம். அந்த எழுப்புதல்ல அவ்வளோ பெரிய எழுப்புதல். இந்த எழுப்புதல் திட்டத்தை பற்றி பேசத்தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஏன்னா சபை இல்லாவிட்டால் எழுப்புதல் சாத்தியமில்லை. சபைதான் அதை கொண்டு போகணும், சபைதான் அதை மற்றவர்களுக்கு எடுத்துக்கொண்டு போகணும். அவ கர்த்தர் அந்த சபைகளை அழைத்து நீங்க வர்றதுக்கு தான் கர்த்தர் காத்திருக்கிறாரு. நீங்க வர்றதுக்கு தான். நான் சில நாட்களுக்கு முன்னால ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், எப்பதான் ஆண்டவரை எழுப்புதல் வரும்? எல்லாம் தயாரா இருக்குது, எல்லாம் தயாரா இருக்குது. ஆனால் மழை பெய்ய தயாரா இருக்குது. ஆனால் குளங்கள் தூர்வாரப்படணுமே, இல்லாவிட்டால் விழுகிற மழை அப்படி வழுக்கி கொண்டு ஓடிவிடுமே, தங்காதே. அதை எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் ஆயத்தப்பட வேண்டுமே. இந்த எழுப்புதலை கொண்டு போகணுமே, கொண்டு போகிற சுவிசேஷன் ஆயத்தப்படணும்.
அதை அங்கே தக்க வைத்துக் கொள்கிற சபைகள் ஆயத்தப்படணும். அது எழுப்புதல் நடக்கிற அவங்க ஆயத்தப்படுறதுக்கு தான் காத்திருக்கிறேன். இல்லாவிட்டால் இந்த ஒரு நிமிஷம் அதை பற்ற வைப்பது பெருசல்ல, பற்றி எரியணுமே. அதற்கு சபை வேணும், அதுக்கு தான் ஆயத்தம். இந்த எழுப்புதலை கர்த்தர் நமக்காக வடிவமைத்து வைத்திருக்கிறார். இந்த எழுப்புதல் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கணும், அங்கிருந்து அது பக்கத்து மாநிலங்களை பற்றி எரிய வேண்டும், இந்தியாவின் கடையாந்தரங்கள் வரைக்கும் அது பற்றி பிடிக்கும். அதே நேரத்தில் சைமல்டேனியஸா இந்தியர்கள் எங்கெல்லாம் சிதறி இருக்கிறார்களோ பல தேசங்களுக்குள்ளே அந்த எழுப்புதல் கடந்து போகும். உலகத்தின் பல தேசங்களிலும் இனங்களிலும் அந்த எழுப்புதல் தீ பற்றி எரியும். இப்போ நம்ம வாழ்கிற இந்த காலத்தை யோசித்து பாருங்கள். இந்த காலத்துக்கு பேரே கடைசி காலம். ஆகவே தான் இந்த எழுப்புதல் பேரே கடைசி கால எழுப்புதல். நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம் என்பதற்கு மறு சான்று தேவையே இல்லை. பார்த்தாலே தெரியுதே, மனுஷருக்கு விரோதமாய் மனுஷரும், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதியும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும். உலகம் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சுற்றை நோக்கி நகர்த்தப்படுகிறது. அடுத்து என்ன நடக்கும்? எல்லாருடைய மனசுல ஒரு கேள்வி, அடுத்து என்ன நடக்கும்? சும்மா வர்ற வரைக்கும் நமக்கு அந்த யோசனையே வராது. நிறைய பாஸ்ல எப்போ பயந்தாங்க தெரியுமா? கொரோனா வந்த போது தான் பயந்தோம். அடுத்து என்ன நடக்கும்? சர்ச்செல்லாம் வாங்கி கட்டிட்டேனே, லோன் வேற கட்டணுமே, இனி தொடர்ந்து இப்படியே போய்விட்டால் எப்படி இருக்கும்? இப்போ நமக்கு தெரியுது 1.5 வருஷம் தான் நீடிச்சது, 2 வருஷம். ஆனால் அப்போ நமக்கு தெரியாதே. முதல்ல சொல்றாங்க லாக்டவுன், 3 நாள் யாரும் வெளியே வராதீர்கள் சொல்றாங்க. 3ஆவது நாள் 1 வாரம் யாரும் வராதீங்கிறான், பொறுத்து கொண்டோம். 14 நாள் வராதீங்கிறான், 25 நாள் வராதீங்கிறான். போய்கொண்டே இருக்கிறது. சபையெல்லாம் கூடக்கூடாதுங்கிறாங்க. எப்படி இருக்கும்? நமக்கு அப்படி சப்த நாடி ஒடுங்கி விட்டது. சர்ச்சு இப்படியே போய்கொண்டிருந்தால் யாரும் கூடி வரக்கூடாது, யாரும் ஆராதிக்க கூடாது, சத்தமே கேட்கக்கூடாது. இந்து கோயில்களுக்கு மதான், இஸ்லாமியர்களுக்கு மதான், கிறிஸ்தவர்களுக்கு மதான், எல்லாம் போச்சு. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். பயம். அடுத்து என்ன நடக்கும்? ஒரு கேள்வி நமக்குள் வந்தது. இனி வருகிற இன்னும் நிறைய நிகழ்ச்சி இருக்கு. இது ஆரம்பம் தானே. இனி அடுத்தது என்ன என்கிற சந்தேகமும் கேள்வியும் இனி ஜனங்கள் எல்லாருடைய மனதிலும் வரும். வேலைக்கு போனவங்களுக்கு வேலை போயிடுச்சு, அடுத்தது என்ன? குடும்ப தலைவர்களுக்கும் அது வேலை போச்சு. ஒரு கொடிய காலத்தை நம்ம சந்தித்து விட்டு வந்தோம். கர்த்தர் கொடிய காலம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு சாம்பிள் தான் கொடுத்தார். அந்த 2 வருஷம் ஒரு சாம்பிள், ஒரு ரிகர்சல். இதை பார்த்து நீ திருந்திக்க. இடையில கொஞ்ச காலம் உனக்கு நான் சமயம் தருவேன். அதுக்குள்ள இந்த எழுப்புதல் திட்டத்தை, உனக்கு வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றி விடு. அதுக்கு பிறகு பகிரங்கமாய் வருகிற காலம் உலக தோற்றம் முதல் இதுவரை உண்டாயிராத மகா பெரிய தீமை அந்த நாட்களில் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது சாம்பிள். ஒரு கடையில் போன சாப்பிட்டு பாருங்கன்னு கொடுக்குறாங்க. அது மாதிரி சொன்னா புரியணும்ல நமக்கு. அதுக்காக கர்த்தர் அனுமதித்தார். எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தோம் யோசித்து பாருங்கள். ஆண்கள் எல்லாம் காட்டு மிராண்டி மாதிரி தாடி வளர்த்து செல்ஃபி எடுத்து போட்டு யாருன்னு கண்டுபிடிங்கள் அப்படின்னு போட்டு. ஏன்னா சலூன் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி காட்டு மிராண்டி மாதிரி தெரிந்தார்கள். நிறைய வீட்டில் ஆண்கள் சமையல் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் வெளியே போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டுக்குள்ள முடங்கி விட்டோம். சபை நினைக்கவே முடியாது, போச்சு, எல்லாம் போச்சு. நாங்கெல்லாம், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 1978வது வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டேன். நான் 79, 80, 81 வரைக்கும் ஒரு பூரண பெந்தோஸ்தே சபையில் இருந்தேன். பூரணம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பரிபூரணம். அது முடி கூட எவ்வளவு நீளம் வெட்டணும்னு சொல்லி எங்க பாஸ்டர் ஒரு கணக்கு வச்சிருப்பார். அப்போ உள்ள பாஸ்டர், எங்க பாஸ்டர் அப்படிதான் இருக்கணும். இல்லாட்டா அன்னைக்கு பிரசங்கமே நாங்க தான். திட்டி தீர்த்துருவார். பெண்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும்னு அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பார். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு சபையில் நான் அங்கே இருந்தேன். அந்த சபையில் வந்து ஒன்று செய்வாங்க. நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நம்ம சரியாக தான் சொல்லுகிறோம். அந்த சபையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாரம் ஒரு விசுவாசி வராவிட்டால் அடுத்த வாரம் தலையை காட்டிட்டான்னு வச்சுக்கோங்க. எங்கள் சபையில் சொல்கிறேன், உங்கள் சபை எனக்கு தெரியாது. எங்கள் சபையில் எங்கள் பாஸ்டர் அவ்வளோதான் கடிச்சு துப்பிடுவார். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கடைசி நாட்களில் சபை கூடி வருது, சிலர் விடுவதை போல சிலர் விட்டு விடுவார்கள். நீ நரகத்துக்கு தான் போவாய், நரகத்துக்கு கீழான இடம் இருந்தால் அங்கே தான் நீ போவாய் சொல்லி சபை கத்திடுவார். அவர் 2 வாரம் வரலன்னா ஹவுஸ் விசிட் போயிடுவார். வீட்டில் யாரு, எங்க ஆடுகளை காணவில்லை என்பார். தேடுவார். நல்லது சொன்னோம். ஆனால் இந்த 2 வருஷத்தில் பாருங்க, நம்ம வாயாலேயே சர்ச்சுக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டோமே. இப்போ சாத்தான் எவ்வளோ கொடிய தந்திரவாதி யோசிச்சு பாருங்கள்.
நம்ம ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் இதே நம்ம தானே போஸ்ட் அடித்தோம். இங்கே குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்களை அழைத்து வாருங்கள், ஊமையர்கள் நல்ல வாய் திறந்து பேசுவார்கள் சொன்னமே. இப்போ கொரோனா இருந்தால் வராதுன்னு சொல்கிறோமே. கொரோனா இருந்தால் வந்து விடாதீர்கள். எத்தனை சபையில் வெளியே ஃப்ளக்ஸ் போட்டிருக்கோம், வந்துடாதீங்க. சபையினுடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய அழகே நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல் நீங்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் அப்படின்னு தானே வச்சுருந்தாங்க. சபைக்குள்ள கொஞ்ச நாட்கள், ஒரு சின்ன நிகழ்ந்த நாட்களில் சபை வரும்போது இந்த பக்கம் 3 அடி, அந்த பக்கம் 3 அடி, அங்கே 3 அடி, இங்கே 3 அடி, சேரில் உட்காந்து அப்படியே வந்து மலங்க முழிச்சிட்டு உட்காந்துருந்தோமே. அப்போ நமக்கு இந்த கடைசி காலத்தை இது நமக்கு எதை காட்டுகிறதுனா, கடைசி காலத்தில் வருகிற பயங்கரங்களை எதிர்த்து நிற்கிற பலம் இன்றைக்கு நமக்கு இல்லை. நமக்கு தெரியுது அது. அப்ப இந்த பலத்தை நம்ம கூட்டிக்கிறணும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சும்மா பேசும்போது எல்லாரும் பேசலாம், ஒரு மேடையில் பேசும்போது எல்லாரும் பேசலாம், சர்ச்சுக்குள்ள பேசும்போது பேசலாம். பிராக்டிக்கலா வரும்போது என்ன செய்வது யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆவது அதிகாரத்தில், அந்தி கிறிஸ்து மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை செய்யும்படி அது கட்டளையிட்டது. அது ஒவ்வொருவருடைய கையிலும் நெற்றியிலும் தன்னுடைய மிருகத்தின் முத்திரையாவது இலக்கத்தையாவது அதனுடைய இலட்சணையாவது பொறிக்கும்படிக்கு கட்டளையிட்டது. அந்த முத்திரையை தரித்தவன் தவிர ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது அப்படின்னு போட்டிருக்கு. அந்த முத்திரை நீங்க வாங்கலைன்னா கடையில் ஒரு பொருள் வாங்க முடியாது, பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்க முடியாது, ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. இதே பிரசங்கத்தை நான் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு செஞ்சிருக்கிறேன். அப்படி ஒரு நிலை வந்தால் என்ன செய்வீர்கள்? எங்கள் விசுவாசிகள் எல்லாம் கை தூக்குவாங்க, நாங்கள் கர்த்தருக்குன்னு சாட்சியா நிற்போம் என்பார்கள். பிரச்சனை வர்ற வரைக்கும் தான், பிரச்சனை வர்ற வரைக்கும் தான் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நான் கூட சொல்லியிருக்கிறேன் அப்படி. ஆனால் இதை கர்த்தர் உங்க பலம் என்ன, நீங்க என்ன அளவுல பலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு கர்த்தர் காண்பிப்பதற்கு இந்த 2 வருஷத்தை நம்ம மேல அனுமதித்தார். சபை என்ன செய்து விட்டது அந்த நேரத்தில் சொல்லுங்கள்? இதே நீங்கள் தானே சொன்னீங்க, ஒரு வாரம் வராவிட்டால் கர்த்தர் இழி நரகத்திலே போடுவார்னு. இப்ப நம்முடைய வாயை திறந்து வராதுங்கன்னு சொல்ல வச்சுட்டானே. அப்ப இனி வருகிற கொடிய காலம் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். இப்போ இருக்கிற உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வைத்துக்கொண்டு நாம் அந்த நாட்களை எதிர்கொள்ள முடியாது, அந்த எழுப்புதல்ல பங்கு பெற முடியாது. இப்ப நம்ம பலப்படுத்திக் கொள்ளணும், எதையும் எதிர்த்து நிற்க துணி உள்ளவர்களாகும்படி, யாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் ஜெய புருஷர்களாய் நிற்கும்படி சபை ஜெயிக்கணும். அதுக்கு தானே கர்த்தர் இந்த காலங்களை நமக்கு காண்பித்து கொடுத்தார். சபையே மூடி விட்டோமே, ஆராதனை பண்ண முடியலையே, புது வழியை கற்றுக்கொண்டோமே, ஜூம் நடத்தினோமே, என்ன பண்ணுவது யோசித்து பாருங்கள். இப்போவே இப்படி இருந்ததுன்னா இனி அடுத்து ஒரு காலம் வருகிறது, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட். அதுதான் இப்போ தீவிரமாக யோசித்து கொண்டிருக்கிறார்கள். முழு உலக அரசாங்கமும் ஒரே புள்ளியில் இணைக்கப்பட்டு ஒன்றாக்கப்பட்டு அதன் மேலே ஒரு தலைவன் வருவான். அவனுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்து என்பது. 7 வருஷம் அவருடைய ஆட்சி நீடிக்கும். யாரும் தப்பிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளவு தூரம் கருத்தேற்றம் பண்ணி நம்மை வேறு விதமான மனிதர்களாக மாற்றி உலகத்துக்கு அடிமைப்படுத்தி, சாத்தானுடைய தந்திரம் நமக்கு தெரியாது, அதுக்குள்ள மாட்டிக்கொண்டோம். ஒவ்வொருவரும் கண்காணிக்கப்படுவாங்க. அந்த காலத்தில் எப்படி கண்காணிக்கப்படுவாங்கன்னு கேட்பீங்க. இப்போ பாருங்க, நம்ம காலங்களில் செல்போன் இல்லாமல் இருக்க முடியாது நம்மால. நாங்கள் சின்ன வயதில் வளர்ந்த போது, நீங்கள்லாம் உங்களையும் பல பேர் இருக்கீங்க, நம்ம வீட்டில் ஃபோனே இருந்ததில்லை. ஒரு தெருவுக்கு ஒரு ஃபோன் இருக்கும். பிபி கால் வரும். அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு தபால் தந்தி சேவகர் வந்து வீட்டில் சொல்லுவார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, ட்ரங்க் கால் வந்திருக்கும் பார். வந்த உடனே அங்கே போகணும். மண்டையாக 2 ஃபோன் இருக்கும் கருப்பு கலரில், அதை எடுத்து பேசணும். பேசும்போதே பாதியில் அது 2 நிமிஷம் தான், மறுபடியும் அப்படி எக்ஸ்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து மறுபடியும் பேசணும். இப்படி தான் வந்து ஃபோன் பேசணும். வாழவில்லை நாங்கள். இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒரு மனிதன் தான் புறப்படும் போது ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா துடிக்கிறானே, ஏதோ உயிரையே வீட்டில் வச்சுட்டு வந்த மாதிரி. அந்த காலத்து மந்திரவாத கதையெல்லாம் சொல்லுவாங்க, 7 மலை 7 கடல் தாண்டி ஆலமர பொந்தில் இருக்க கிளிக்குள்ள உயிர் இருக்குன்னா. நான் ஒரு முறை படித்து பார்த்து சிரிச்சேன், என்ன உயிர் அங்கே வச்சுட்டு இவன் இங்கே என்ன செய்கிறானு. அந்த உயிர் அங்கே வந்து பழம் சாப்பிட்டுட்டு இருக்குது, அரிசி கொத்திட்டு இருக்கு, கிளிக்குள்ள இருக்குதான் உயிர். அந்த காலத்து மந்திரவாத கதைகள். அது உண்மையோ பொய்யோ தெரியல. இன்னைக்கு பல பேருடைய உயிர் போனுக்குள்ள தான் இருக்கிறது. கொஞ்ச நேரம் போன் இல்லாவிட்டால் அவ்வளவுதான், அப்படியே கை காலெல்லாம் வெள்ளத்து நடுங்கி கண்ணெல்லாம் இருட்டி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டேனே, எப்படி நான் போவேன், எப்படி வீட்டுக்கு போவேன், எப்படி இருப்பேன் அப்படின்னு.
நம்ம சர்ச்சிலே நீங்கள் பாருங்களேன், நம்முடைய விசுவாசிகள் உள்ளே உட்கார்ந்து கொண்டே SMS எடுத்துக்கிட்டு இருப்பான். என்ன பாஸ்டர் ரொம்ப நேரம் பேசுகிறாரு, என்ன செய்யலாம், நீ அப்படி வா, நான் இப்படி வருகிறேன். நடக்குதுல்ல? ஒரு மணி நேரம் நம்ம பிரசங்கம் பண்ணும்போது ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா ஐயா? ஃபோன் எடுத்தால் நம்ம உயிரையே பிச்சு எடுத்த மாதிரி ஆயிருதே, முடியல, கை நடுங்குது ஐயா. என்ன செய்வது? நம்முடைய விசுவாசிகள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்கு இதெல்லாம் வைத்து மனிதர்களை தன்னுடைய கண்காணிப்புக்குள்ளே வைத்திருக்கிறான். நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வர்றீங்க, என்ன பேசுகிறீங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஃபோன் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது உங்கள் ஃபோனுக்கு தெரியும். நீங்கள் போயிட்டீங்க, திடீர்னு ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டீர்கள், நான் இங்கிருந்து 4 மாடிக்கு போகணும், இயேசு விடுவிக்கிறார் இடத்துக்கு போகணும் சொன்ன உடனே அது டக்குன்னு உடனே உங்களுடைய அந்த லொக்கேஷனை படிச்சிருதே, எங்கே நீங்கள் நிற்கிறீங்கன்னு. அங்கேருந்து லெஃப்ட் எடுன்னு சொல்லுது, லெஃப்டில் இந்த கடை இருக்குது, அந்த கடை இருக்குது, 3வது சந்தில் திரும்ப, 300 மீட்டரில் நில்லு, 4வது பிரேக்கை போடு, 5வது கீரை மாதிரி சொல்லி கொடுத்துருது உங்களை. அப்போ யாரோ உங்களை கண்காணிக்கிறார்கள் அல்லவா? இந்த மாய வலைக்குள்ளே நாமும் சிக்கி விட்டோமே. உலகத்திலே குறைவாய் ஃபோன் உபயோகப்படுத்துகிற ஒரே ஆள் நான் தான். என்கிட்ட ஃபோனே கிடையாது, ஃபோனே எடுக்க மாட்டேன். இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது, நான் எடுக்க மாட்டேன். அவர்களே பார்த்து அதை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. கடைசியில் ஒரு நாள் போட்டு பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப நாளாக ஃபோனை உபயோகப்படுத்தவில்லை அது சொல்கிறேன். அந்த இதில் ஏர்டெல் சம்திங், எனக்கு ஃபோன் நம்பர் தெரியாது. அண்ணன் கூட என் கூட இருக்கிறவர்களிடத்தெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, பிரதர் எங்கே இருக்கிறான்னு கேட்பாங்க. எனக்கு மனிதர்களோட பேசுவதோட தேவனிடத்தில் பேசுவது முக்கியம். அதனை சர்ச்சுக்குள்ளே என்ன வந்து உள்ளே வைத்து கொண்டு ஃபோனில் பேசுறது? அப்போ ஜனங்களை ஒரு மாய வலையிலே சிக்க வைத்து, இது இல்லாவிட்டால் உனக்கு வாழ்க்கையே இல்லை என்பதை போல கற்றுக் கொடுத்து பல மணி நேரம் தலைக்கு கீழே வச்சு, தலைமாட்டில் தலாணி கீழே வச்சு தூங்குறார்களே. காலையில் எந்திரிச்சோன்னா அதில் தானே கண்ணு முழிக்கிறான், ஏதாவது மெசேஜ் வந்துருக்கு. நீங்கள் என்ன அம்பானியா, அதானியா? நீங்கள் வந்து ஃபோனை எடுக்காவிட்டால் பல கோடி நஷ்டமாயிருமா, போன கப்பல் முழுகிருமா? என்ன எடுத்து பார்த்தோன்னே குட் மார்னிங்னு யாராவது ஒருத்தன் ஒரு மெசேஜ் போட்டிருப்பான், ஹலோ அப்படின்னு இருப்பான், யார் பேசுவதுன்னு இருப்பான். இவன் அங்கேருந்து இவ்வளோதான் செய்தி வந்திருக்கும். இதுக்கு எதுக்கு தலைக்கு கீழே வச்சுட்டு படுக்கணும்? காலையில் எழுந்து கர்த்தரை பார்த்த காலங்கள் முடிந்து விட்டதே, கர்த்தரை நான் எக்காலமும் எனக்கு முன்பாக வைத்திருப்பேன். தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? ஃபோனை தானங்க இப்படி வச்சிருக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறோம், படம் பார்க்கிறோம், திரைப்படம் பார்க்கிறோம், செய்தி அனுப்புகிறோம். ஃபோனை தானே எங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறோம். எப்போவாவது இடைப்பட்ட நேரங்கள் கிடைக்கும் போது சார்ஜரில் போட்டிருக்கும் போது தானே கர்த்தரை நமக்கு முன்பாக வச்சிருக்கிறோம், சார்ஜ் ஏறுற வரைக்கும். இது சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு மனிதர்களை இயந்திரத்துக்குள்ளே கட்டுப்படுத்துவது சாத்தானுடைய தந்திரம். நாளைக்கு சுலபமாய் உங்களை ட்ரேஸ் பண்ணுவதற்கும், உங்களை ஒருங்கிணைப்பதற்கும், உங்களை தனக்கு அடிமைப்படுத்துவதற்கும் சாத்தான் செய்கிற தந்திரம். இந்த கடைசி காலம் வருகிறது, அது அந்த காலம். இந்த காலத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். அந்த எழுப்புதலுக்கு தான் இந்த பூமி காத்திருக்கிறது. அந்த எழுப்புதலை கொண்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை தேசத்திலே செய்ய போகிறார். அப்போ இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் என்னென்ன நடக்கும் பாருங்க. இப்போ நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலத்தின் துவக்கம். இந்த காலத்தில் சரித்திர பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவம், உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் தேசத்தில் நடக்கும். அது நம்மை கொண்டு நடத்துவிக்கப்படும். அதான் முக்கியம். நம்மை கொண்டு இந்த கடைசி கால ஊழியர்கள், கடைசி கால தேவனுடைய பிள்ளைகள், கடைசி கால எழுப்புதல். இந்த எழுப்புதல் வருகிற அதே நேரத்தில் வேறொரு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் மாற்றம், விஞ்ஞானத்தில் மாற்றம், பல்வேறு விதமான மாற்றங்கள் சமுதாயத்தில் உண்டாயிட்டே இருக்கும். ஒரு பக்கம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எழுப்பிக்கொண்டே இருப்பார், ஒரு கூட்டம் பேரை எழுப்பிக்கொண்டே இருப்பார், எழுப்புதல் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். இன்னொரு பக்கத்தில் சாத்தான் தீவிரமாய் ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். இந்த எழுப்புதல் காலம் நடந்து கொண்டே இருக்கும்போது 7 வருஷம் சாத்தானுடைய ஆட்சி காலம் துவங்கிவிடும். அந்த எல்லாம் தீர்மானம் பண்ண உடனே இந்த சாத்தான் என்ன செய்வான்னா உலகத்தை ஒருங்கிணைத்து விடுவான். நீங்கள் நல்ல செய்தித்தாள்கள் படிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு காரியத்தை கவனிப்பீங்க. உலகத் தலைவர்கள் முழுவதும் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறார்கள், டிஜிட்டல் கவர்மெண்ட்டை பற்றி பேசுகிறாங்க எல்லா நாட்டிலையும். அது சும்மா பேசலை, அது பின்னால் ஒரு பெரிய சக்தி, ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது. ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், அரசாங்கங்களை ஒருங்கிணைப்பது. ஒன் இந்தியா இருக்குல்ல, ஒன் கரன்சி, ஒரே டிஜிட்டல் மயம், எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பது. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுசும் நடக்குது. இந்த உலகத்தை ஒன்றாக இணைத்து அரசியல், வியாபாரம் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து அதன் மேலே ஒரு தலைவன் வந்து உட்காருவான். அவனுக்கு பேர் தான் அந்தி கிறிஸ்து என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது.
தானியேல் புஸ்தகத்தில் அவனை பற்றி சொல்லுகிறது. அவன் பயங்கரமான ராஜாவாக இருப்பான், அவன் என்னென்னலாம் செய்வான் அவனை பற்றி சொல்லுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அவனை பற்றி சொல்லுகிறது. மிருகம் என்று அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பீஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே ராஜா. அவ பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் சொல்லுவாங்க. பிசாசே வந்து ஆட்சி பண்ண எப்படி இருக்கும்? அந்தி கிறிஸ்து என்பவன் யார் என்று கேட்டால் சாத்தானுடைய திருத்துவத்திலே ஒருவன். கர்த்தர் திருத்துவம் உள்ளவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. மனிதன் திருத்துவம் உள்ளவனாக இருக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரம். சாத்தானும் அதே மாதிரி ஆண்டவர் மாதிரி டூப்ளிகேட் தானவன். அவனும் ஒரு திருத்துவம் உள்ளவனாக இருக்கிறான். வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, மூணும் ஒரே ஸ்பிரிட் தான், ஆவி, சாத்தான். இதுல நடுவுல வருது பாருங்க அந்தி கிறிஸ்து. அந்த அந்தி கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ஆளுமை செய்கிறவன். அவன் ஞானத்திலே சிறந்தவனாக இருப்பான். ஞானம்னா இந்த மாதிரி ஞானம், டிஜிட்டல் ஞானம், உலக ஞானம், எல்லாம் ஜனங்களை ஆட்சி பண்ணணுமே, அதுக்கு நடுவில் அவைகளை செய்யணும். அவனுடைய காலம் 7 வருஷம் நீடிக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 7 வருஷத்துல முதல் 3.5 வருடம் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அவன் வெள்ளை குதிரையில ஏறி புறப்பட்டு ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுவான் என்று வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதியிருக்கு. நாடுகள் எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கும். முன்ன மாதிரி கத்தி வச்செல்லாம் இல்லை, டிஜிட்டல் போன்ற விஞ்ஞானத்தை வைத்து ஜனங்களை கீழ்ப்படுத்துவான், தேசங்களை பலவீனப்படுத்துவான். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா உளவாளிகள் போய் செவத்தில் ஏறி அதெல்லாம் கண்டுபிடிச்சு குண்டு போட்டு, இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஊகானில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து ஒரு கிருமியை கட்டவிழ்த்தாலே போதும், முடிஞ்சது கதை. இங்கே யுத்தங்கள் வேற வேற விதமான பரிமாணங்களை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறது. எத்தனை தேசத்துடைய பொருளாதாரத்தை அடிச்சிட்டாங்க ஒரு கிருமி யுத்தத்தில். இன்னும் இருக்குது நிறையா, இனிமேல் தான் ஒன்றொன்றா வரும். அப்போ இவைகளெல்லாம் வைத்து மிரட்டி ஜனங்களை கீழ்ப்படுத்தி 7 வருஷம் அந்த ஆட்சி நீடிக்கும். முதல் 3.5 வருஷம் இஸ்ரவேலர்கள் அவனுக்கு உதவி செய்வார்கள். அந்த அந்தி கிறிஸ்துக்கு ஒரு ஆள் மாதிரியே தான் வருவான். அவர்தான் ஒரு நிகரற்ற தலைவராக தன்னை காண்பிப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் சொல்ற காலங்கள் வரைக்கும் அவன் தொட்டதெல்லாம் வாய்க்கும். வசனத்தில் அப்படி போட்டிருக்கு. அவன் எல்லாம் செய்வான். உடனே இவர்கள் என்ன நம்பி விடுவார்கள்? இதுதான் மேசியா என்று நம்பி விடுவார்கள். அவனை மேசியாவாகவே எடுத்துக்கொள்வார்கள். இஸ்ரவேலர்களை தன்னுடைய கைக்குள்ளே வைத்துக் கொள்வான். இஸ்ரவேலர்கள் தான் விஞ்ஞானத்தில் உலகத்திலே சிறந்தவர்கள். எவ்வளோ நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிடுவான். உங்களுடைய இழந்த தேவாலயத்தை மறுபடியும் நான் கட்டித்தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுப்பான். இவர்கள் அவன் மேலே நம்பிக்கை வைத்து அவனை இவர்தான் வருகிறவராகிய மேசியா என்று ஏற்றுக்கொள்வார்கள். அவன் தன்னுடைய சுயநாமத்திலே வெளிப்படுவான். இயேசு உலகத்தில் இருந்தபோது சொன்னார், நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுயநாமத்திலே வருவான், அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளு. அந்த வேறொருவன் தான் இந்த அந்தி கிறிஸ்து. அவன் வருவான், இவர்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உதவி செய்வாங்க. ஒரு நாட்டை எப்படி கவர் பண்ணணும், நாட்டு மேலே எப்படி ஒரு அராஜகத்தை கட்டவிழ்த்து விடணும், ஒரு யுத்தத்தை எப்படி துவக்கணும், ஒரு கிருமி போரை எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு கெமிக்கல் வார் எப்படி ஆரம்பிக்கணும், இயற்கையில் உண்டாகிற சீற்றங்களை எப்படி செயற்கையாக உண்டாக்கணும். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, நிலநடுக்கம் வருகிறதுன்னு சொல்கிறோம், பல இடத்துல மழை பெஞ்சு வெள்ளம் வருதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் இயற்கையிலே வருகிறது இல்லை, மனிதர்களால் உருவாக்கப்படுகிறவைகள் இருக்கின்றன. உங்களுக்கு முடிஞ்சுன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் ஹார்ப் அப்படின்னு அடிச்சு பாருங்கள், HAARPன்னு. ஹார்ப் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது அமெரிக்க இராணுவத்தினர் பயன்படுத்துகிறது. அதை பற்றி நாளை தினம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். அதில் என்ன செய்யும் கேட்டால், பூமியின் மேல் இருக்கிற கதிர்களை குவிப்பதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிர்ச்சிகளை உண்டு பண்ணலாம். மேகங்களை திரட்டி கொண்டு வந்து தாங்கள் விரும்புகிற இடத்துல மழை பெய்ய வைக்கலாம். இப்போ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு நிறைய இடத்துல. ஹார்ப் டெக்னாலஜி நடக்கும், எங்கே பார்த்தாலும் பயங்கரம். இஸ்ரவேலர்கள் அதை செய்வார்கள். செய்து ஜனங்களை மிரட்டி இவனுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இவனும் அதே போல் அவர்கள் இழந்து போன இடத்தை மறுபடியும் திரும்ப பெற்று இடிந்து போன எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் கட்டி கொடுப்பான். 3.5 வருஷம் அவனுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அந்த 3.5 வருஷத்துக்கு பேர் உபத்திரவ காலம் என்று பெயர். ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உபத்திரவப்படுவாங்க. அளந்துதான் சாப்பாடு, குடும்ப வாழ்க்கையெல்லாம் அற்று போய்விடும். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்தோடனே கணவனை தனியாய், மனைவியை தனியாய், பிள்ளைகளை தனியாய் அவன் இஷ்டப்பட்ட இடத்துக்கெல்லாம் பிரிச்சிருவான். அவர்களுக்கு கொடுக்குற வேலையை செய்யணும். ஒரு அடிமைத்தனப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. எல்லாரும் வாழும்படி வற்புறுத்தப்படுவாங்க. உங்கள் பிரைவசியில் தலையிடுவான். நீங்கள் 2 பேர் தனியாக பேச முடியாது, உங்களை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். இப்பொழுதே நாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், இனி தீவிரமாய் கண்காணிக்கப்படுவீங்க. எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு விடும். ஒரு கொடிய காலம், ஜனங்கள் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன செய்யறது?
இவனை எதிர்த்து பேச முடியாது, பேசினா உள்ள போட்டுருவான். அப்படிப்பட்ட 7 வருஷ ஆட்சி காலம். அந்த முதல் 3.5 வருஷத்துல எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் கட்டிடுவான். புது டெக்னாலஜி எல்லாம் வைத்து எருசலேம் தேவாலயத்தை கட்டிடுவான். இஸ்ரவேலர்கள் ரொம்ப ஆச்சரியமா உள்ளே நுழையும் போது அதிலே உள்ளே தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனும், தேவாலயத்திலே தேவன் போல் அமர்ந்து தன்னை தேவனாக காண்பிக்கிறவனும் என்று அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. இவன் உள்ள பார்த்தீங்கன்னா பரிசுத்த பீடத்திலே அந்தி கிறிஸ்து உட்கார்ந்திருப்பான். என்னை ஆராதிங்கள் என்பான். அப்பத்தான் இஸ்ரவேலுடைய கண்கள் திறக்கப்படும். இஸ்ரவேலர்களை பொறுத்தளவிலே மேசியா என்பவர் ரட்சகர், விடுவிக்கிறவர் தான் ஒழிய யெகோவா என்பவர் தான் தேவன், ஆராதனைக்குரியவர். வேற யாரையும் ஆராதிக்க மாட்டாங்க அவங்க. உடனே அவர்கள் அவனுக்கு எதிராக திரும்பிக் கொள்வார்கள். அந்தி கிறிஸ்துனுடைய கோபம் இஸ்ரவேலர் மேலே திரும்பும். இஸ்ரவேலர்களுக்கு ஆயிரக்கணக்கான பேரை இரத்த சாட்சிகளை கொலை செய்வான், துரத்தப்படுவாங்க, விரட்டப்படுவாங்க. இவன் அவர்கள் மேலே அந்த நாட்களுக்கு பேர், அது 3.5 வருஷம் நீடிக்கும். அதுக்கு பேரு மகா உபத்திரவ காலம். மகா உபத்திரவ காலம் முடிகிற 7வது வருஷத்துல இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வந்து விடுவார். ஒரு எக்கால சத்தம் கேட்கும், கண்கள் திறந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய பிரதான தூதனோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் யுத்தம் பொருத்துவதற்காக அவர் பூமியில இறங்கி வருவார். அதுக்கு நடுவில் ஒரு சம்பவம் இருக்காது, அப்புறம் சொல்றேன் நான் உங்களுக்கு. அவர் நடுவில் அவர் அங்கே கடந்து வருவார். கடந்து வந்து கர்த்தர் அங்கே இறங்கி அர்மகெதோன் என்ற ஒரு பெரிய யுத்த களம் இருக்கிற இடத்துல சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் நேருக்கு நேர் அவனை எதிர்கொள்ளுவார். எதிர்கொண்டு கர்த்தர் அவனை தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே அழித்து இந்த உலகத்தை மறுபடியும் தன்னுடைய கையிலே பிடிப்பார். இயேசு முதல் முறை இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். 33 ஆண்டு காலம் நம் நடுவிலே நம்மை போல தங்கியிருந்தார். ஒரு சின்ன ஏழை குடும்பத்தில் பிறந்தார். ராஜாவா வரல அவர். கொஞ்சம் பேருக்கு தான் அவர் மேசியா என்றும் கிறிஸ்து என்றும் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்தார், உபத்திரவப்படுத்தப்பட்டார், போய்விட்டார், தனியாய் வந்தார். அதே இயேசு சொன்னார், உங்கள் கண்கள் காண இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்ற சத்தியம் அங்கே ஒலிவமலையிலே சொல்லப்பட்டது. அந்த இயேசு திரும்ப வருவார். இப்ப வேற மாதிரி வருவார். நம்ம பார்க்குற இயேசு, இதுவரைக்கும் பார்த்த இயேசு, சில இடத்துல கிராமத்தில் போச்சா இயேசுவார் நல்லவருங்க, அப்பாவி சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவி சாமியை நீங்கள் அங்கே பார்த்தா தான் தெரியும். அவர் குதிரையில, வெள்ளை குதிரையில ஏறிக்கொண்டு ஜெயிக்கிறவராக புறப்பட்டு பூமியை தன்னுடைய காலடியின் கீழே கொண்டு வந்து பூமியில் இருக்கிற அதிகாரங்களையும் அந்தஸ்துகளையும் சாத்தானுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த உலகத்தை, இழந்த உலகத்தை கர்த்தர் மறுபடியும் தன்னுடைய கையில் எடுத்து 1000 வருடம் இந்த பூமியில அரசாளுமை செய்ய போகிறார். இடைப்பட்ட 7 வருஷம் இருந்து பாருங்க. அந்த 7 வருஷ காலம் அது பயங்கர உபத்திரவ காலம். ஒரு ஆளும் தப்ப முடியாது அவருடைய கண் பார்வைக்கு. அந்த அளவுக்கு அவருடைய கொடிய ஆட்சி காலம் இருக்கும். 7 வருஷம் முடிஞ்ச பிறகு இயேசு வருகிறார். வரும்போது சாத்தானையும் அவனை பின்பற்றினவர்களையும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் அவர் சங்காரம் பண்ணி பூமியை பிடிக்கிறார். இதுதான் கான்செப்ட். இப்போ ஒரு கேள்வி, இந்த 7 வருஷத்துல ஜனங்கள் முழுவதும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் போய் வேற வழி இல்லாம அவனுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் கைகளிலே முத்திரை தரித்து கொண்டு, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, தங்கள் கைகளில் முத்திரை தரித்து கொண்டவர்கள் சாத்தானோடும் அவனுடைய தூதரோடும் 2வது மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்லே தள்ளப்படுவார்களாம். முத்திரை போடலைன்னா விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது. வெளிப்படுத்தல் 13 சொல்லுது. 7 வருஷ உபத்திரவ காலத்தில் உலகம் முழுசும் கட்டுப்பாட்டில் வச்சு தன் முத்திரையை எல்லாருடைய தலையிலும் நெற்றியிலும் போட்டு எல்லாம் வச்சுட்டார். ஆண்டவர் இறங்கி வரும்பொழுது முத்திரை பெற்றவர்களையும் முத்திரை போட்டவனையும் அக்னியிலே தள்ளிவிட்டார். பூமியை இப்போ ஆட்சி பண்ணணும். யாரை வைத்து ஆட்சி பண்ணுவது சொல்லுங்க? அதான் எல்லாரும் போயிட்டானே, யார் இருப்பா? இப்போ பூமியை கர்த்தர் ராஜாவாய் வருகிறார், அப்படித்தானே வேதம் சொல்லுது. 1000 வருடம் அரசாட்சி பண்ணணும். எருசலேமிலே சிங்காசனத்தை வச்சாச்சு. யாரை ஆட்சி பண்ணுவது? ஆட்சி பண்றதுக்கு ஆள் வேணுமே. வேணுமா வேணாமா? வேணும். மற்றவெல்லாம் வந்து அழிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் போனார்கள், அவர்கள் எல்லாம் வந்து இரத்த சாட்சியை மரித்தார்கள். 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, விற்கவும் கொள்ளவும் கூடாதபடிக்கு அவர் செய்தார்னா 1 நாள் 2 நாள் பரவாயில்ல. 7 வருஷம் அப்படிங்க வாங்காம விற்காம சாப்பிடாம இருக்க முடியும்? நம்ம தான் இருந்து பார்த்தோமே, நம்ம யாருக்கு எதிர்த்து நிற்க முடியலையே. அப்ப இந்த கொடிய காலத்திலே
சாத்தானுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு அவருடைய எந்த கட்டளைக்கும் கீழ்ப்படியாம கர்த்தர் ராஜாவாய் வரும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் தலைமுறையை ஜனத்தை கர்த்தர் மீதமாய் வைத்திருப்பார் இந்த பூமியில. யாருக்கும் அது தெரியாது. வெளியே அவர் ரேடார் வச்சு பார்த்தாலும் தெரியாது, லேசர் வச்சு பார்த்தாலும் தெரியாது, டிஜிட்டல் வைத்து பார்த்தாலும் தெரியாது. ஒரு கூட்டம் பேர் இருப்பாங்க. அவனுடைய கண்ணுக்கு அவனுடைய கண்களிலே மண்ணை தூவி விட்டு கர்த்தர் வச்சிருப்பார். எலியா கண்ணிலே மண்ணை தூவிட்டாரே. எலியா சொல்லுகிறார், ஏசபேல் எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்று ஒழித்து விட்டாள், நான் ஒருவன் மாத்திரம் மீதமாய் இருக்கிறேன். கர்த்தர் சொன்னார். யார் சொன்ன உனக்கு? அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிக்கு தெரியல. பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடைய 7000 பேரை மீதமாய் வைத்திருக்கிறேன். கர்த்தர் அந்த மாதிரி ஒரு தலைமுறைய இதே உலகத்தில் இருந்து எழுப்பி அவர்களை சாத்தானுடைய எந்த கட்டுப்பாட்டுக்கும் கட்டுப்படாமல் கர்த்தர் எப்படி வனாந்திரத்திலே 40 வருஷம் நடத்தினாரோ அதே போல கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தையினால் மாத்திரம் பிழைப்பூட்டப்பட்டு அதிசயகர விதமாய் பாதுகாக்கப்பட்டு மிச்சமாய் வைக்கப்பட்டு கர்த்தர் வரும் பொழுது அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைமுறை மிச்சமாய் வைக்கப்படும். அந்த மிச்சமாய் வைக்கப்படுற தலைமுறை இருக்கு பாருங்க, அந்த தலைமுறையை எழுப்புவதுதான் இந்த எழுப்புதலின் பிரதானமான நோக்கம். இந்த எழுப்புதல தான் ஒரு யவ்வன சந்ததி பிறக்கும். அது நீங்கள் தான் பிறப்பிக்க போகிறீர்கள். ஒரு யவ்வன சந்ததி தோன்றும். அந்த எழுப்புதலை பிறக்கிறவன் வேற மாதிரி இருப்பான். அவன் எதற்கும் கட்டுப்பட மாட்டான். கர்த்தர் ஒருவருக்குத்தான் கட்டுப்படுவான். நம்ம இதுவரைக்கும் பார்த்த கிறிஸ்தவர்கள் வேற மாதிரி இருந்தாங்க. இனி ஒரு புது தலைமுறையை பார்க்க போகிறீர்கள். அவன் மரிப்பதாயிருந்தாலும் கர்த்தருக்கென்றும், எழுவதாயிருந்தாலும் கர்த்தருக்கென்றும் எழுந்திருப்பான். அவனுடைய வாயின் வார்த்தைகள் வானத்தை கட்டும் கட்டவிழ்க்கும். சாத்தான் என்ன சட்டம் போட்டாலும் அதை மீறி கொண்டு ஜெயிக்கிறவனாயிருப்பான். அப்படி இருந்தா தானே இயேசு வர முடியும். சாத்தானுக்கு ஒரு காரியம் தெரியும். இயேசு 2வது முறை எதற்கு வருகிறார் என்று தெரியும். அவர் இந்த உலகத்தில் வந்து இழந்த உலகத்தை மறுபடியும் திரும்ப பெற்று அந்த உலகத்திலே தன்னுடைய ஆட்சியை அமைத்து 1000 வருடம் இந்த பூமியிலே ஆட்சி பண்ணத்தான் வருகிறார் இயேசு. அதுதானே இயேசு வர்றாரு. ஆமா. அப்ப என்ன செய்யணும்? அவர் இயேசு வரும் பொழுது ஒரு மன்னர் ஆட்சி பண்ண வேண்டுமானால் அவருக்கு பிரதானமாய் அவர் ஆட்சி பண்ணுவதற்கு ஜனங்கள் வேண்டும். ஜனங்கள் இல்லாவிட்டால் எப்படி ஒருவன் ராஜாவாக முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒருவனுக்கு பணம் இருந்தால் மாத்திரம் ராஜாவாகி விட முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், எலெக்ஷன்ல எவ்வளோ பேர் நிற்கிறாங்க, எவ்வளோ கோடி, இப்பெல்லாம் கோடி 6000 கோடிங்கிறான், 7000 கோடிங்கிறான். அவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் அவர் ராஜாவாக மாட்டார். ஒரு மெஜாரிட்டி ஆட்கள் மனிதர்கள் ஓட்டு போட்டால் தான் அவர் வந்து ராஜாவாகிறார். அப்படிதானே? அதே மாதிரி தான் கர்த்தர் இந்த உலகத்தை ஆளுமை செய்ய வேண்டுமானால் உலகத்தில் அவர் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய குடிமக்கள் அங்கே அவருக்கு வேணும். சாத்தானுக்கு அது தெரியும். ஓஹோ, இயேசு இங்கே பூமிக்கு வருகிறார், அவர் இந்த பூமியில 1000 வருட அரசாளுமை செய்ய போகிறார். அப்ப அரசாளுமை செய்யுதுன்னா பூமி இருக்குது, ஆளுமை செய்வதற்கு ஜனங்கள் இருந்தா தானே இயேசு வர முடியும். ஜனங்களை இல்லாமல் பண்ணிவிட்டால் இயேசு வந்து பார்ப்பார், ஒருவனும் இல்லையே, யாரை ஆளுமை செய்வது? கல்லையும் மண்ணையும் மரத்தையும் கடலையும் காற்றையுமா? யாரை ஆட்சி பண்ணுவது? அதனால இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போயிடலாம் நினைப்பாராம் இவர். யாரு? சாத்தான். அதனால ஒரு ஆளை கூட விடக்கூடாது. ஒவ்வொருவனை, ஈச் அண்ட் எவரி பர்சன், ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் கண்காணிக்க வேண்டும். அதனால தான் உங்களை கண்காணிக்கிறாங்க, அதனால தான் உங்களை பார்க்குறாங்க. எவனாவது தப்பிச்சிருவானோ நம்ம கண் பார்வையில் இருந்து அப்படின்னு அவர்களை கண்காணித்து இயேசு வரும்பொழுது பூமி எம்டி ஆயிரணும், மனிதன் இருக்கக்கூடாது. அவன் முழுவதும் என் ஜனம் என்று சொல்லுகிற மாதிரி என் முத்திரை போட்டிருக்கணும். முத்திரை போட்டால் தான் சாப்பாடு. மிரட்டியாவது அவனை பணிய வைக்கணும். அப்படி பணிய வைத்து அவர்களை என் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தால் எப்படி இயேசு வருவார் உலகத்துக்கு? தான் சாத்தானுடைய அந்த காரியம். அதனால்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறான். ஏன் நம்ம போனை கண்காணிக்க? நம்ம என்ன அவ்வளவு பெரிய அமெரிக்க ஜனாதிபதியா? நம்ம எங்க போகிறோம் ஏன் பார்க்கணும்? நீங்கள் ஒவ்வொருவரும் அவனுடைய பார்வையில யாரையும் விட்டுறக்கூடாது. விட்டா இயேசு வந்து விடுவார் என்பது அவனுடைய எண்ணம். இயேசுவுக்கு வேறொரு எண்ணம் இருக்கிறது. நான் ஒரு புது தலைமுறை எழுப்புவேன். அவர்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த கிறிஸ்தவர்களை போல இருக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் நீங்க பார்த்த விசுவாசி மாதிரி இருக்க மாட்டாங்க. அவர்கள் வேற மாதிரி இருப்பாங்க. சாத்தானையும் அவன் சேனைகளையும் மிதிக்கவும், கடைசி காலத்திலே ஒரு யுத்தத்திலே சாத்தானை எதிர்க்கவும், யாவற்றை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், கர்த்தருடைய மகிமையை வெளிப்படவும்,
அவனுடைய எந்த பயமுறுத்தலுக்கும் கட்டுப்படாமல் கர்த்தருக்கு சாட்சியா நிற்கவும் ஒரு யௌவன சந்ததியை கர்த்தர் பிறப்பிக்க போகிறார். அவனை டிஜிட்டல்ல நீங்க கண்காணிக்க முடியாது. அவனுக்கு நீ கொடுத்தவன் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை கர்த்தர் பிழை பூட்டுவார். இதே பூமியில, இதே தேசத்துல சாத்தானுடைய கண்ணுக்கு தட்டுப்படாம ஒரு கூட்டம் பேர் அந்த வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களை வைப்பார். அவர்கள் எழும்பணும் இல்ல, அவர்களை எழுப்புவதுதான் இந்த கடைசி கால எழுப்புதலின் பிரதானமான நோக்கம். அப்ப நமக்கு நல்லா தெரியுது, இந்த எழுப்புதல் வந்தால்தான் இயேசு வர முடியும். இந்த எழுப்புதல் வந்து அவர் ஆளுமை செய்வதற்கான ஜனங்களை பிறப்பித்தால்தான் இயேசு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வர முடியும். அவர்களை கர்த்தர் அந்த கொடிய பூமியிலே கொடிய நாட்கள்ல மீதமாய் வைத்திருப்பார். உள்ள ரகசியமா உள்ள இருப்பாங்க. அப்ப அவர்கள் என்ன செய்வாங்க? சும்மா இருக்க மாட்டான். அவன் இந்த எழுப்புதலை எழும்பினவன். இவர்கள் உள்ளே போய் அந்த நாட்கள்ல அந்த 7 வருஷ ஆட்சி காலத்துல சாத்தானுடைய கொடுமையிலே பாதிக்கப்பட்ட ஜனங்கள், ஐயோ நாங்க எப்படி விடுவிக்கப்படுறன்னு கேட்பாங்க பாருங்க. அவன் நடுவுலையும் போய் இயேசுவை பற்றி சொல்லி சொல்லி அந்த எழுப்புதலை அந்த 7 வருஷத்துல நடப்பித்துக் கொண்டே இருப்பாங்க. அவனை யாரும் பிடிக்க முடியாது. அவர்கள் யாருக்கும் அடங்க மாட்டார்கள், யாருக்கும் அடங்க மாட்டாங்க. இயேசு வரும் பொழுது அர்மகெதோன் என்ற இடத்துல யுத்தம் பொருத்துவார்கள். இந்த பக்கத்துல வந்து மனிதர்கள், மக்கள், அந்த பக்கத்துல வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவனும் தேவ தூதனும் பிரதான தூதனான மிகாவேலும் பரிசுத்தவான்களும் அந்த பக்கத்துல குதிரையில நிற்பாங்க. எல்லாரும் வெள்ளை குதிரையில அர்மகெதோன்ல யுத்தம் பொருத்துவாங்க. கர்த்தர் அங்கு நின்று ஒரு அறைகோவல் விடுவார். நம் பட்சத்தில் இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் வா என்று சொல்லுவார். சாத்தான் நினைப்பான், நம்ம தான் எல்லா மனிதர்களையும் நம்பர் போட்டுட்டோமே, அடையாளம் போட்டோமே, யார் இருக்க போகிறார்கள் என்று திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பின்னால் இருக்கிற சேனையிலிருந்து, பின்னால் இருக்கிற பகுதியிலிருந்து கர்த்தரே தேவன் என்று ஒரு சத்தம் கேட்கும். உன்னதத்தில் வருகிறவர் ஓசன்னா என்ற சத்தம் கேட்கும். சாத்தான் திரும்பி பார்ப்பான், இவரெல்லாம் யார்? இவர் எங்க இருந்தா இவ்வளவு நாள்? 7 வருஷம் எப்படி என்னுடைய கண்ணுக்கு மண்ணை தூவி விட்டு எப்படி இருந்தார்கள்? ஒரு பெருந்திரள் கூட்டம் புறப்பட்டு வருவாங்க. அவர்கள் எதிரணியிலே இயேசுவோடு போய் நிற்பார்கள். அங்கே யுத்தம் கலக்கப்படும். சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுவாங்க. இவர்கள் மரணம் அடையாதவர்கள். 7 வருஷ உபத்திரவ காலத்தின் நடுவிலே கர்த்தருக்கு என்று மிச்சமா வைக்கப்பட்டவங்க மனிதர்கள். இவர்களை கொண்டு கர்த்தர் பூமியிலே ஒரு அரசாட்சி அமைப்பார். அரசாட்சி. இதுக்கு தான் இந்த எழுப்புதல் வேணும் சொல்றார். இந்த எழுப்புதல் திட்டத்துல நமக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். அப்ப இந்த எழுப்புதல் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. இந்த கடைசி காலத்துல வருகிற எழுப்புதல், இந்த எழுப்புதல் சரியா வந்தால்தான் இயேசுனுடைய 2ஆம் வருகை வர முடியும். இந்த உலகத்தை அவர் ஆட்சி பண்ணும்படிக்கு 1000 வருடம் அதை பிடித்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் இயேசு உலகத்தை பிடித்தாலும் பிரயோஜனம் இருக்காது, ஆளுமை செய்ய முடியாது. அதற்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து கடைசி கால தலைமுறையான நம் மூலம் ஒரு பெருந்திரள் கூட்டம் யௌவன சந்ததியை அவர் பிறக்க வைக்க போகிறார். அதுக்கு பேர் தான் இந்த கடைசி கால எழுப்புதல். இதில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணும். நாளைக்கு இன்னும் நிறைய பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். அப்போ இப்போ நாம் இருக்கிறோம், நம்மிடத்தில் கர்த்தர் இந்த திட்டத்தை பற்றி பேசுகிறார். நம் வழியாக கர்த்தர் இந்த எழுப்புதலை கொண்டு வருகிறார். அந்த எழுப்புதலே ஒரு யௌவன சந்ததி பிறக்கிறது. அது வாலிபர்கள் இருக்கிறது, வயோதிபர்கள் இருக்கிறது, ஊழியர்கள் இருக்கிறது, எல்லாரிலும் இருக்கிறது. அவர்கள் அந்த எழுப்புதலை பிறப்பிக்கப்படுறாங்க. அந்த எழுப்புதல் நடந்து கொண்டு அந்த கடைசி காலம் நடந்து வந்து கொண்டே இருக்கும்போது 7 வருஷ சாத்தானுடைய ஆட்சி பிரகடனம் செய்யப்பட போகிறது. 7 வருஷம். நாளைக்கு அவனுடைய ஆட்சி முழு அகில உலக அரசாட்சி அப்படின்னு சொல்ல போறான். அது வரைக்கும் உங்களுடைய ஓட்டம் ஓடும். நல்லா ஊழியம் செய்வீங்க. போற இடத்துல எல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இவன் தன்னுடைய ஆட்சி பொறுப்பில் அமர போகிறான். முதல் நாள் இரவிலே ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க எல்லாம் நாளைக்கு எந்த ஊர்ல போகலாம், எங்கே எழுப்புதல் கூட்டம் நடத்தலாம்னு பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீண்ட நெடுந்துணியாய் ஒரு எக்கால சத்தம் கேட்கும் உங்க காதுல. யார் காதுல? கர்த்தருடைய இந்த திட்டத்தை செய்து நிறைவேற்றி முடித்தவர்களுடைய காதுல கேட்கும். என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு சத்தம் கேட்டதான்னு சொல்லி பக்கத்துல கேட்பீங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். மேலே ஓடி போய் மாடியில் நின்று பார்ப்பீங்க, என்னமோ கேட்குதுன்னு. கல்லறைகள் திறக்கப்படும் திடீர்னு. மரித்தவர்கள் எல்லாம் வானத்தில் எழுந்தருளி போவாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. என்னடா ஆச்சரியமா இருக்குன்னு பார்ப்பீங்க. பார்த்து கொண்டிருந்த போதே ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே நீங்களும் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். யாருன்னு சொன்னா, எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றி முடித்த, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சவங்க அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. நீங்கள் விதைகள். ஆனா உங்க மூலம் பிறந்தாங்க பாருங்க அந்த ஜனங்கள், அவர்கள் மிச்சமாய் வைக்கப்படுவார்கள். இன்னொரு கூட்டம் கைவிடப்படுவார்கள். அது யார் தெரியுமா?
நம்ம மாதிரியே நம்ம இந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தங்களுடைய விருப்பப்படி தேவனுடைய இந்த ஊழியத்தை செய்யாமல் சும்மா தாங்களாக ஒரு சபையை வச்சு, நான் சொன்னேன் ஐயங்கார் பேக்கரி இப்படி நடத்துகிற ஆள் இருக்கான் பாருங்க, இவர்கள் கைவிடப்படுவார்கள். உள்ளே ஆண்டவர் இருக்க மாட்டார், ஆனால் இவர் வந்து பேர் போட்டு போர்டு போட்டு நடத்திக்கிட்டு இருப்பார். உண்மையான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒரு யௌவன சந்ததியை பிறப்பிக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றினவங்க இருக்காங்க பாருங்க, அவனுடைய காதுகளில் இந்த எக்கால சத்தம் ஒலிக்கும். அது ஒலித்த ஒரு நொடியிலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு நம்ம அப்படி வானத்துக்கு இழுத்து கொள்ளப்படும். மரணம் இல்லை. சரீரம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறிடும். இயேசுவின் சரீரம் எப்படி இருக்கிறதோ அப்படி மாறிவிடும் நம்முடைய சரீரம். வானத்துக்கு எழுந்திருவோம். ஆச்சரியமா இருக்கும். மேலே போய் பார்த்தீங்கன்னா மத்திய வானத்திலே இயேசு நின்று கொண்டிருப்பார். அவரோடு கூட அவருடைய தூதர்கள் நின்று கொண்டிருப்பாங்க. நாம் எல்லாம் நமக்கு அருமையானவர்கள், மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரையும் பார்ப்போம். பெரிய பெரிய எழுப்புதல் வீரர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், பூமியின் தூளை நித்திரை பண்ணினவர்கள், கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவித்தவர்கள், எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படுவோம். கர்த்தரோடு கூட அந்த இடத்துல அந்த மத்திய வானத்தில் ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும். கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார். அங்கே 7 வருஷம் ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம் நடக்கும். திருமண விருந்து நடக்கும். 7 வருஷம் நமக்கு தான் பெருசு. அங்கே போனால் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காரியம் முடிந்து விடும். சாப்பிட்டு கை கழுவும் போது முடிஞ்சிடும் எல்லாம். அந்த 7 வருஷம் தான் கீழே உபத்திரவ காலம். கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வாருங்கள், மறுபடியும் திரும்ப போகலாம், நாம் விட்டு வந்த பூமியை சுதந்திரிப்போம் என்று அழைத்து கொண்டு வருவார். நம்ம மறுபடியும் திரும்ப வருவோம். இயேசு வரும்பொழுது, இப்போ இயேசு வரும்போது பிரதான தூதன், அவருடைய பரிசுத்தவான்கள், தூதர்கள், இயேசு எல்லாரும் சேர்ந்து இறங்கி வருவோம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் இறங்கி வருவோம். உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இனிமே. ஏன்னா நம்ம கர்த்தருடைய சித்தத்தை, கடைசி சித்தத்தை நிறைவேற்றி முடித்து பரிபூர்ணம் அடைந்த பரிசுத்தவான்கள் இறங்கி வருவோம். பார்க்குறோம் 7 வருஷம் இங்கே மிச்சமாய் வைக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அங்கே கைவிடப்பட்டவர்கள் சாத்தானாலே மோசம் போய் இருப்பார்கள். கைவிடப்பட்டான்னு யாரும் தெரியும், நம்ம செட்டு. ஆனால் சித்தத்தை நிறைவேற்றாமல் சும்மா ஏதாவது கதை பேசிகிட்டு இருந்தவன், நம்ம சொன்னோமே அந்த மாதிரி ஆட்கள். ஆனால் எழுப்புதலில் பிறந்த மீதமானவர்கள் கர்த்தரோடு கூட கொண்டு வந்து இணைக்கப்படுவார்கள். அருமகெதோனில் யுத்தம் நடக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்கிற செய்தி தான் ஒரு காரியம். நான் இந்த சம்பவத்தெல்லாம் படித்து கர்த்தன்கிட்ட பேசினேன். இப்படிலாம் நடக்க போது, இதான் பிளான், இதான் ப்ளூ பிரிண்ட். நான் அதை பார்த்தபோது எனக்கு ஒரு காரியம் யோசித்தேன். ஆண்டவர் கடைசி யுத்தத்திலே தம் நாசியின் சுவாசத்தினாலே அவனை அழிப்பாராம். யார? சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும். நான் யோசித்தேன், என்ன ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு வந்து ஊழியம் செய்து எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தி, அண்ணன்லாம் இவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லையும் எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தி சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்து போய் அங்கிருந்து வாருங்கள் என்று எங்களை பாதி கல்யாணத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்து, நாங்கள்லாம் குதிரையில் ஏறி வாருங்கள் ஒரு கடைசி யுத்தம் இருக்குன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கத்தியெல்லாம் பிடிச்சிட்டு வந்தா, எங்கள் கையில் ஒரு குட்டி பிசாசை கூட கொடுக்காம நீரே நாசின் சுவாசத்தில் ஊதி அழித்து விட்டால் நாங்கள் என்னத்துக்கு ஆண்டவரே? எனக்கு ஒரு ஆசை, ஒரு பிசாசையாவது போட்டு தள்ளிடணும், நம்ம பட்டயத்தில் இறையாக்கிடணும். ஆனால் வேதம் சொல்லுது அவர் நாசியின் சுவாசத்தினாலே அவனை அழிப்பார் அப்படின்னு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், தம்பி, நாசியின் சுவாசம்னா என்ன நினைச்ச நீ? உஃப்னு ஊதுறதா? நீ தாண்டா என் நாசியின் சுவாசம் என்று. கர்த்தர் மனிதனை மண்ணினாலே உண்டு பண்ணி தன் நாசியின் சுவாசத்தை அவனிலே ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார். நாசியின் சுவாசம் என்றால் நான் மனிதர்களை கொண்டு சாத்தானை ஜெயிப்பேன் என்பது அர்த்தம். அதைத்தான் ரோமர் புஸ்தகம் சொல்லு. கொஞ்ச காலத்திலே கர்த்தர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். கர்த்தருடைய மேற்பார்வையில் நாம தான் போய் அவனை யுத்தம் செய்து பிடிச்சு வரைக்கும் மோசம் போக்கினவனை, கொலை செய்தவனை, வெறியனை, பொய்யனை, திருடனை நம்முடைய காலின் கீழே போட்டு நசுக்க போகிற காலம் வருகிறது. உங்களை கொண்டுதான் செய்ய போகிறார். ஏன்னா இயேசு வந்து அவனை காலில் நசுக்கிட்டா அது சாத்தானுக்கு கௌரவமாகிவிடும். மிதி வாங்கினாலும் இயேசுட்டு தானே வாங்கினவனு. நான் மிதிச்சா போச்சு, என் பிள்ளை வருவான் மிதிப்பான். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒரு கடைசி வேலை அது செய்வோம். நம்ம அது முடிஞ்ச உடனே எல்லாரையும் பிடித்து கர்த்தர் அந்த சிறையிலே, பாதாளத்தின் சிறையிலே 1000 வருடம் அவனை சங்கிலிகளை கட்டி வைக்கிறாங்க. பூமியிலே கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பூமியில உயிரோடு இருந்தாங்கல்ல குடிமக்கள், அவர்கள் எல்லாம் ஜனங்களாக இருப்பார்கள். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்து போயிட்டு இயேசுவோடு திரும்பி வந்த நாம் எல்லாம் அவரோட ஆட்சியாளர்களாக, ஆட்சியில் அரசியலில் நம்ம எல்லாம் இருப்போம். அல்லேலூயா.
வேதம் அதான் சொல்லுது. ஆகவே கர்த்தர் உங்களில் சிலரை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். கர்த்தருடைய சிங்காசனம் எருசலேமில் இருக்கும். இந்த நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தருக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்ப வந்த நாம ஆட்சி பீடத்திலே அமர்த்தப்படுவோம். ஒவ்வொருவரும் இந்தியாவுக்கு ஒருத்தர் எப்படி இப்போ இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் தான். எம்எல்ஏ மாதிரி, எம்பி மாதிரி. இப்போ எலெக்ஷன்ல வரவனுக்கெல்லாம் 5 வருஷம். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற 1000 வருடம். நாம் அவரோட கூட 1000 வருடம் அரசாளுமை செய்வோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நாம் குடிமக்களாய் இருக்க மாட்டோம், ஆட்சியிலே கர்த்தரோடு கூட ஆட்சி பண்ணுவோம். சிலர் ஆசாரியர்களாக இருப்பாங்க, சிலர் ஆட்சியாளர்களாக இருப்பாங்க. இதான் கர்த்தருடைய திட்டம். இப்ப சொல்லுங்க, எழுப்புதல் எவ்வளவு முக்கியமானது யோசிச்சு பார்த்தீங்களா? அதை விட இந்த எழுப்புதலை நாம் பங்காற்ற வேண்டியது எவ்வளவு முக்கியமானது யோசிச்சு பார்த்தீங்களா? எழுப்புதலை பங்காற்றினால்தான் ஒரு யௌவன சந்ததி பிறக்கும். அவர்கள் பிறப்பார்கள். அந்த குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது அவர்கள் இங்கே மீதமாய் வைக்கப்படுவார்கள். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். இந்த திட்டத்துக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இதை பற்றி தான் பேசணும்னு சொல்றார். இது நடக்கணும். இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்திலும் அந்த எழுப்புதல் அணைந்து விடாமல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். சாத்தான் பார்ப்பான், ஒவ்வொருத்தரும் எங்க போறான், என்ன வர்றான்னு பார்ப்பான். ஜனங்கள் நடுவிலே அது உள்ளே இந்த எழுப்புதல் தீ போய்கொண்டே இருக்கும். அப்படின்னா நம்ம பற்ற வைக்கிற அந்த நெருப்பு எத்தனை பலமுள்ளதா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. சாத்தானோட யுத்தம் செய்கிறதா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எப்ப போராட்டம் உண்டு? ஆகவே அந்த தீங்கு நாளிலே அவன் எதிர்க்கவும். எப்ப எதிர்க்கணுமா? தீங்கு நாள். அதான் யுத்த நாள். தீங்கு நாள் என்பது அந்த 7 வருஷ உபத்திரவ காலம். அதுல எழும்புகிற யௌவன சந்ததி நேருக்கு நேர் சாத்தானோட யுத்தம் பண்ணுவாங்க, அவனை ஜெயிப்பாங்க. கர்த்தர் வருகிற வரைக்கும் தங்கள் ரட்சிப்பை அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்திலே காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருப்பாங்க. நீங்கள் விதைத்தீர்கள், அவர்கள் விளைந்தார்கள். நீங்கள் எழுப்பினீர்கள், அவர்கள் எழுந்தார்கள். எழுப்பினவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டீர்கள், எழுந்தவர்கள் மீதமாய் விடப்பட்டார்கள். இயேசு திரும்ப வருவார், உங்களோடும் என்னோடும் திரும்ப வருவார். நாம் அவரோட கூட ஆளுமை செய்வோம். நம்மால் எழுப்பப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடிமக்களாக கர்த்தரால் வைக்கப்படுவாங்க. 1000 வருடம் எப்படி இருக்கும்? மரணம் இல்லை, சத்தம் இல்லை, கொலை இல்லை, சாக மாட்டான். 1000 வருடம். எவ்வளவு ஜனங்கள் பெருகுவாங்க பாருங்க. அங்கே பிறப்பு இருக்கும், பூரண பிறப்பு இருக்கும். பூரண பிறப்பு, மரணம் இருக்காது. 1000 வருஷத்துல எவ்வளவு தலைமுறை எழும்பிரும்? நோவா காலத்துல வெறும் 8 பேரை வச்சு மறுபடியும் உலகத்தை ரீகிரியேட் பண்ண முடியும்னா, இந்த எழுப்புதலை பிறந்தவர்களை வைத்து 1000 வருஷத்துல கர்த்தர் மறுபடியும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்க முடியும். இந்த திட்டத்துக்கு அஸ்திவாரம் போடத்தான் கர்த்தர் ஒரு பெரிய இப்ப சொல்லுங்க, இது எவ்வளவு பெரிய ராஜரீக திட்டம். இதை விட்டு எழுப்புதல் சும்மா கைதட்டிட்டு போறதா? ஒரு 10 பேர் கூட்டி பாட்டு பாடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பாட்டி எழுப்புதல் வந்துருச்சு சொல்லிட்டு போறதா? இல்ல. இந்த எழுப்புதலுக்கு ஒரு சித்தம், ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு தரிசனம், ஒரு எதிர்கால நோக்கம் இருக்கிறது. இது கர்த்தருடைய அந்த 2வது வருகையோட தொடர்பு படுத்தப்பட்ட காரியமா இருக்குது. என்னை பொறுத்தளவில் இதுதான் ராஜரீக பிரமாணம், ராஜரீக திட்டம். இதான் எண்டு, முடிவு, கிளைமேக்ஸ், கடைசி திட்டம். இவ்வளவு பெரிய பலமான திட்டத்துல உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்து அதை குறித்து பேசணும்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். எவ்வளவு சபை இருக்குது நம்ம நாட்டில், எவ்வளவு பாஸ்டர்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில். நம்மை கர்த்தர் அழைத்து அந்த ராஜரீக திட்டத்தை குறித்து பேசி, இப்படி என் மனசுல ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளானை செய்யணும், அதற்கு எனக்கு சபை பாஸ்டர்கள் வேணும், போதகர்கள் வேணும், உங்கள் மூலம் ஒரு எழுப்புதலை நான் கொண்டு வரணும். கர்த்தர் நம்மிடத்திலே அதை பேசுவதற்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இது சாதாரண கவர்மெண்ட் பிரச்சனை இல்லை, இது வரக்கூடிய உலகத்தின் பிரச்சனை, கர்த்தருடைய பிரச்சனை. எவ்வளவு பெருசு பரலோக திட்டம். அந்த திட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று நினைப்பதே நமக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அதை பற்றி பேசத்தான் கர்த்தர் இந்த 3 நாட்கள் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நம்ம பேசுற மாத்திரம் இல்லை, அவர் பேசுவார் நம்ம கூட. இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்முடைய கண்களை கர்த்தர் திறப்பார். எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேட்பீங்க. ஆமா, கர்த்தர் எழுப்புதலுக்கு, புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதலுக்கு பயன்படுத்தினவர்களின் கண்களை கர்த்தர் முதல்ல திறந்தார். அவர்கள் முகமுகமாய் கர்த்தரை தரிசித்தார்கள். மோசையை கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்தும் போது மோசேனுடைய கண்களை திறந்து பற்றி எரிகிற நெருப்பை அவன் கண்டான். கர்த்தருடைய சாயலை அவன் பார்த்தான்.
மூன்றாவது எழுப்புதலை பயன்படுத்தப்பட போகிற நீங்கள் முதல் எழுப்புதல் பயன்படுத்தப்பட்டவர்களை விட, இரண்டாவது எழுப்புதலை பயன்படுத்தப்பட்டவர்களை விட நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கவே திறப்பார். ஒரு திட்டம், ஒரு தரிசனம், ஒரு மனிதன். முதல்ல மோசே, அடுத்து வரும்போது 11 சீஷர்கள். இந்த காலத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் உலகம் முழுவதும் பரவ போகிறது. அப்ப இந்த எழுப்புதல் வரும்போது என்ன வரணும்னா, உலகம் முழுசும் அந்த எழுப்புதல் வரணும். ஏனென்றால் இனி வருகிற உலகத்துல, கர்த்தர் ஏற்படுத்த போற உலகத்துல எல்லா இனத்தாருக்கும், எல்லா நாட்டு ஜனங்கள், சைனாக்காரன் இருப்பான், ரஷ்யாக்காரன் இருக்கணும், அமெரிக்கர்கள் இருக்கணும், ஆப்பிரிக்கர்கள் இருக்கணும், இந்தியர்கள் இருக்கணும், எல்லாரையும் வைத்து கர்த்தர் மறுபடியும் ஒரு உலகத்தை உருவாக்க போகிறதுனால எழுப்புதல் என்பது எல்லா தேசங்களுக்குள்ளும் வந்தால் தான் நடக்கும். அதனால்தான் கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதலை உலகம் தழுவின எழுப்புதல் என்று சொல்லுகிறார். ஒரு இனம் விட்டு போனா கூட அந்த இனம் அந்த கடைசி வரைக்கும் அது காணப்படாமல் போயிடும். அப்படித்தானே? ஒரு இனத்துக்கு நீங்க எழுப்புதலை கொண்டு போகலன்னா கூட, கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி வரும்போது அதுல அந்த இனம் இருக்கவே இருக்காது. கர்த்தர் ஒரு இனம் கூட விட்டு போய்விடக்கூடாது, எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வா. அந்த எழுப்புதலை நான் உலகம் முழுவதும் கொண்டு போக வேண்டும் என்று இவ்வளோ பெரிய ராஜரீக திட்டத்திலே நீங்களும் நானும் எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. நம்மள ஒரு ஆளுன்னு உட்கார வச்சு கர்த்தர் பேசுறாருன்னா, இவ்வளோ பெரிய திட்டத்துக்கு அழைக்கப்பட்ட நீங்கள் அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய மரியாதையை காத்துக்கொள்ளணும்ல. நம்ம சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாமா? யோசித்து பாருங்கள். ஒரு பெரிய அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் யோசிச்சு பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற திட்டம். உலகத்துல யாருமே நம்மை மதித்ததில்லை இதுவரைக்கும். அதான் கேட்பேன், உங்க எம்எல்ஏ என்னைக்காவது கூட்டம் உங்ககிட்ட பிளான் கேட்டிருக்கிறாரா? ரோடு போடுவோமா வேணாமா, லைட்டு போடுவோமா வேணாமா, சாக்கடை இந்த பக்கம் அமைக்கலாமா வேணாமா, 8 சாலை ரோடு வேணுமா 10 சாலை எதை கேட்டிருக்கானா? கேட்க மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ கேட்டிருக்கிறாரா உங்ககிட்ட? ஒரு பிரதமர் கேட்டிருக்கிறாரா உங்கள்கிட்ட? ஒரு திட்டம் நம்ம தேசத்தில் செய்ய போறோம், வாங்க பேசுங்க, யாரை கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. ஒரு கவுன்சிலர் கேட்டிருக்கிறாரா உங்ககிட்ட? கேட்க மாட்டாங்க. ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் உங்களையும் என்னையும் ஒரு பொருட்டென்று அழைத்து உட்கார வச்சு பெரிய திட்டத்தை குறித்து விளக்கி, இதுதான் திட்டம், இதை நிறைவேற்றும்படிக்கு புறப்பட்டு வா என்று அழைக்கிறார். இதை போய் எவனாவது அலட்சியம் பண்ணுவானா? யோசித்து பாருங்கள். அதான் சொல்லுகிறேன், இதுல யோசிக்கிற ஆராயெல்லாம் நேரம் இல்லை. கர்த்தர் அழைத்தார், கண்மூடி கொண்டு புறப்பட்டார்கள். கர்த்தர் காத்திரு என்று சொன்னார், எதிர்கேள்வி கேட்காமல் காத்திருந்தார்கள். கானான் எவ்வளவு தூரத்தில் கேட்கல, அவன் எவ்வளவு நாளாகும் கேட்கல. இங்கிருந்து கொண்டு போகிறீர்கள், எங்கே கொண்டு போய் சேர்ப்பீர்கள் தெரியல. அந்த கானான் தேசத்துல யார் குடியிருக்கிற தெரியாத அவனுக்கு. அவன் ஒன்றே ஒன்று தெரியும், கர்த்தர் சொன்னார், அவர் நிறைவேற்றுவார், கண்ணை மூடிக்கொண்டு புறப்படுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் எங்கள் தேவன், எங்களை வழிநடத்த வல்லவர் என்று நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம். அதுக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். உலகம் நமக்கு கனம் கொடுக்கல. நம்ம ஊர்ல கூட நம்ம பாஸ்டர் சொன்னா கூட இன்னைக்கெல்லாம் இப்பெல்லாம் நம்ம ரொம்ப சின்ன சபை வச்சிருந்தா மதிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு மரியாதை கொடுத்து ராஜரீக திட்டத்தை பேசுவதற்கு அழைத்து வந்து, நாளை நான் உங்களோடு பேசுவேன், உன்னை நிரப்புவேன், அழைப்பேன், எழுப்புவேன், பயன்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினால் யாராவது இதை இழக்கலாமா? யோசித்து பாருங்கள். ஆகவே இன்றைக்கு ஒரு பெரிய அழைப்பு நம் கண்கள் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை மாத்திரம் நம்ம மூச்சை பிடிச்சு நிறைவேற்றி முடிச்சுட்டா, கடைசி எக்காலம் ஒலிக்கும் போது மறுரூபமாக்கப்படுகிற கூட்டத்துல நாமும் கடந்து போவோம். நம்ம எல்லாம் கர்த்தர் ஒரு விதைகளை போல பயன்படுத்துவார். நம்முடைய அந்த விளைச்சல் மீதியாய் இருக்கும். நம்மால கர்த்தரை நம்மை கொண்டு எழுப்பின யௌவன சந்ததி பூமியை சுதந்தரிக்கும். நாம் அவரோடு கூட ஆளுமை செய்வோம்.